இன்னைக்கு பெந்தகோஸ்தே பாஸ்டர் சொல்லிட்டாரு. பெந்தகோஸ்தே என்னன்னா அறுவடையின் பண்டிகை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். வந்தபோது என்ன நடந்துச்சுன்னா பெரிய அறுவடை வந்துச்சு. அல்லேலூயா. 120 மேல அபிஷேகம் வந்துச்சு. 3000 பேர் அறுவடை வந்தது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு ஆவியானவர்கள் மேல் ஊற்றப்பட போகிறார். பெரிய அறுவடை இந்த சபை சந்திக்க போகிறது. இலங்கையில மிகப்பெரிய அறுவடை காத்துட்டு இருக்குது. சரிங்க, அந்த அறுவடை யாருங்க அறுக்க போறான்னா நீங்க தான் அறுக்க போறீங்க. அல்லேலூயா. அறுவடைக்கு எஜமான் யார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் தான் அறுவடையின் எஜமான். மத்தேயு 9:34, 35, 36 நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது இந்த மாதிரி கார் கிடையாது. நான் 2010 இலங்கைக்கு வந்தேன். அப்பா வந்து சேர்ந்ததுக்குள்ள எனக்கு இடுப்பெல்லாம் போயிடுச்சு. ரோடு ரொம்ப மோசம். அப்போ எப்பா இப்படியும் இவ்வளோ கஷ்டம். ரொம்ப நம்ம காரில் வந்ததுக்கே கஷ்டம். இயேசு எப்படி போனார்னா பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் 34 இருக்கும் பாருங்க. இயேசு என்னெல்லாம் எங்க எப்படி போனாரு? பரிசேயரோ இல்ல 9:35 இயேசு சகல பட்டணங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து சுற்றி நடந்து. எப்படி சொல்லுங்க? எப்படி? எல்லாம் சொன்னாங்க. சுற்றி நடந்து போனார். ஒரு நாள் அவர் கழுத மேல ஒரு நாள் தான் போனாரு. மற்ற நாளெல்லாம் நடந்து போனாரு. எல்லாத்தையும் நடந்து போய் உபதேசித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சுகமாக்கி அவர்களை சுகமாக்கினார். அடுத்த வசனம், அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் கவனிங்க. அவ்வளோவெல்லாம் பண்ண பிறகு என்னாச்சுன்னா அதுக்கப்புறமும் மக்கள் திரளாக்குறாங்க. இவர் சுகமாக்கினார், கொஞ்சம் பேரை எல்லாம் பண்ணாரு. அப்புறம் பார்த்தா இன்னும் திரளான ஜனம் இருக்குது. இவரால் போக முடியல. இயேசு அவருடைய தன்னுடைய சரீரத்தினால கட்டுப்படுத்தப்பட்டிருந்தார். இயேசு கலிலேயாவுக்கு போனா கப்பர்நகூம் ஆள் இல்லை, கப்பர்நகூம் போனா கலிலேயாவில் ஆள் இல்லை. இயேசு வந்து சரீரத்தில் இருந்தனால அவர் சரீரத்தில் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போக வேண்டியதாக இருந்துச்சு. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது ஒரு பெரிய நோக்கத்தோடு வந்தார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பெந்தகோஸ்தே நாளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. சரி, அவர் வந்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? ஜனங்களை பார்த்து மனதுருகினார். மனதுருகிட்டு சீஷர்களை பார்த்து சொன்னாரு, ஹலோ சீஷர்களே, அறுப்பு மிகுதி. எல்லாம் வாய்த்தான்னு சொல்லுங்க, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். பிரசங்கியார் கொஞ்சம்னு சொல்லலை. ஏன்னா இயேசு இருந்த காலத்தில் வேதபாரகர் இருந்தார்கள், பரிசேயர் இருந்தார்கள், சதுசேயர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் பைபிளை கரைச்சி குடிச்சவங்க. அவங்க சீரகத்திலும் ஒட்டலாமிலும் தசமம் பாங்க கொடுத்தவங்க, வாரத்தில் 2 தடவை உபாசிக்கிறவர்கள். அவங்கள மாதிரி பக்தியா இருந்தவங்க யாரும் இல்லை. இயேசு பிரசங்கியார் கொஞ்சம்னு சொல்லலை. யார் கொஞ்சம்னு சொன்னாரு? வேலையாட்கள் கொஞ்சம். வேலைன்னா இயேசு என்ன வேலை கொடுக்குறாரோ அந்த வேலையை செய்யறவங்க கொஞ்சம். இன்றைக்கும் அப்படிதான். இலங்கைக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, பிரசங்கியார்களுக்கு பஞ்சமே கிடையாது. எக்கச்சக்க பிரசங்கம் இருக்குது. பைபிள் காலேஜ், ஐயோ இந்தியாவில் எத்தனை பைபிள் காலேஜ் இருக்கு தெரியுங்களா? இயேசு சொன்னார், வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான். எல்லாம் சொல்லுங்க, அறுப்புக்கு, எல்லாம் வயதர சொல்லுங்க, அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க, அறுப்புக்கு எஜமான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அறுப்புக்கு எஜமான் யாருங்க அப்படின்னு கேட்டா அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். என்னைக்கு வந்தார்? அறுப்பின் நாளில் வந்தார். இன்னைக்கு பாஸ்டர் அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நான் என்னுடைய வேலையை மிச்சம் பண்ணிட்டாரு. அந்த அறுவடையின் நாள், அறுவடை பண்டிகை தான் பெந்தகோஸ்தே. அன்றைக்கு தான் அறுவடையின் எஜமான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவர் வந்தார் பாருங்க. 120 பேரும் அவங்க நினைச்சாங்க அபிஷேகத்தை பெற்றுட்டோன்னு. அவங்களுக்கு தெரியாது, அறுவடைக்கு அவர்களை ஆயத்தம் பண்ணபடி வந்தார். அல்லேலூயா. பேதுருவுக்கு பிரசங்கம் பண்ணவே தெரியாது. பேதுரு மீன் பிடிக்கிற ஆளு. இயேசு பேதுருவை முதல் முறை சந்திச்ச போது அவன் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். மீனே கிடைக்கல. உங்களுக்கு தெரியும், லூக்கா 5 இப்ப பார்க்க வேண்டாம். அங்க போனா கடைசியில் இயேசு அவன் படகுல ஏறி பிரசங்கம் பண்ணாரு. அப்புறம் போய் மீனை பிடினாரு. பிடிச்சான்,
2 படங்கு அமிழத்தக்கதான் மீன் கிடச்சிச்சு. உடனே அவன் சொன்னான், இயேசுவே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரேன்னு. இயேசு சொன்னாரு, என் பின்னவா, நான் உன்னை என்னவா மாற்றுவேன், மனுஷனை பிடிக்க அப்படின்னு. என்னன்னா உன்னை அறுவடைக்க ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிற. ஹல்லேலூயா. அது என்னைக்கு நடந்ததுன்னா அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தில் நடந்தது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலையும் என்னைக்கு எனக்கு அபிஷேகம் வந்துச்சு, என்னைக்கு நான் பெராக்கால வந்து இதை கண்டுபிடிச்சனோ அந்த நாள்லேருந்து என் வாழ்க்கையில் அறுவடை தொடங்குச்சு. ஹல்லேலூயா. என்னைக்கு பாஸ்டர் அபிஷேகம் அவர் மேலே வந்து அவர் மேலே எனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறான்னு கண்டுபிடிச்சாரோ, இந்தியாவில் சபையை ஸ்தாபிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டு விசுவாசிகள் செய்யாதது அவர் வந்து செஞ்சார். ஹல்லேலூயா. அதனால் பணம் இருக்கிற எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணுறதில்ல. பணம் இல்லைப்பா, உங்கள் மனதில் இருக்கிற ஆசை இருக்கு பாருங்க. இயேசுக்காக நான் வாழணும், அவரை என்ன நிரப்பணும், அவருக்காக பயன்படணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், அவர் உங்களை நிரப்புவார். உங்க மூலமா அற்புதங்கள் நடக்கும், அடையாளம் நடக்கும். இந்த சபை அறுவடைக்கு ஆட்களை அனுப்புகிற ஒரு மிஷனரி சர்ச்சா இருக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க வெறும் சாதாரண ஆட்கள் இல்ல. உங்களுடைய சபை எல்லாம் கர்த்தர் விரிவாக்கி ஒரு இடத்துல ஊழியத்தை ஸ்தாபிக்கணும்னா நீங்க தான் போய் செய்யணும் அதை. அல்லேலூயா. அறுவடையின் எஜமான் அன்னைக்கு பேதுருவை நிரப்பி வாயை திறந்தாரு பாருங்க. அன்னைக்கு பிரசங்கமா ஆயத்தம் பண்ணிட்டு வந்தார். 10 நாள் உட்காந்து ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பைபிள் சொல்லுது, அவர்கள் தேவனை துதித்து புகழ்ந்து பாடிட்டே இருந்தாங்க. 10 நாள் பாடிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அபிஷேகம் வந்துச்சு. பிரசங்கம் பண்றதுக்கான ஆயத்தம் பண்றதுக்கான நேரம் எடுத்து ஒத்த அகராதியை பார்த்து எதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, அபிஷேகம் வந்தது. வந்த பிறகு எல்லாரும் சொன்னாங்க, இவங்க எல்லாரும் நல்லா குடிச்சுக்கிறாங்க போல. என்னடான்னா உள்ள எட்டி பார்த்தாங்க பாருங்க எல்லாரும். ஒருத்தர் சிரிக்கிறான், ஒருத்தர் அழுகிறான், ஒருத்தர் உருள்றான். பெராக்காங்க வந்தீங்கன்னா அதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. பெராக்கால முக்கியமானது பாஸ்டர் சொன்ன மாதிரி முதல் முன்னுரிமை, அதாவது முதல் என்ன சொல்லலாம், விடுதலை முதல்ல உரிமை யாருக்குன்னா ஆவியானவருக்கு தான். அவர் அசைவாடுனா தான் எல்லாமே அங்கே. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம எல்லாம் செய்கிறோம், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அதை நான் அப்புறம் பேசுகிறேன். அப்போ அபிஷேகம் வந்தபோது எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, என்னன்னே யாருக்கும் தெரியல. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு, என்னது எல்லாரும் நம்ம பாஷையில் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது தான் பேதுரு எந்திரிச்சு இது என்னன்னு விளக்கம் கொடுக்கறதுக்காக எந்திரிச்சு நின்னாரு. சகோதரர் இது என்ன தெரியுமான்னு சொல்ல வாயை திறந்தான். வாயை திறந்தா பிரசங்கமாக வருது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவியான உங்களை நிரப்பிட்டா நீங்கள் பிரசங்கமெல்லாம் ஆயத்தம் பண்ண வேண்டாம். வாயை திறந்து வைங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வார்த்தையை சொல்லுவீர்கள். அல்லேலூயா. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படுவாங்க, உங்க கூட வேலை செய்யறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எப்படிங்க வாழ்க்கையை பத்தி கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அறுவடைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் சில வார்த்தைகளை சொல்லி கடைசியில் நான் ஜெபம் பண்ண போறேன். இன்னைக்கு பலர் அபிஷேகத்தை நிரம்ப போறீங்க. அந்நிய பாஷை பேசாதவங்க இன்னைக்கு பேச போறீங்க. என்னங்க வயசுன்னா, அபிஷேகம் பெறதுக்கு என்ன வயசு? நான் எப்பவுமே கேட்பேன். நான் சொல்லட்டுமா, அபிஷேகம் பெறதுக்கு வயசு, யோவான் ஸ்நானகன் எப்போ அபிஷேகம் பெற்றாரு? தாயின் வயிற்றுக்கு உள்ள இருக்கும் போதே அபிஷேகம். நீ எல்லாம் வயிற்றுக்கு வெளியே வந்தாச்சு. அல்லேலூயா. அதனால குட்டி பிள்ளைங்களாம் இருக்காங்க பாருங்க, எல்லாம் பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா, இப்போ இல்லை அப்புறம் ஜெபம் பண்ணிட்டோம், அப்புறம் ஞானசானம் எடுக்கட்டும். நாங்கள்லாம் எங்கள் பிள்ளைங்களை 10-11 வயசுக்குள்ளேயே அபிஷேகத்தில் நடத்தி ஞானசானத்தையும் கொடுத்துட்டோம். என்னடான்னா, உலகம் அவங்கள கரைப்படுத்த முன்னால, உலகத்தை அசுத்தாவி அவங்கள தொடருக்கு முன்னால ஆவியானவர் அவர்களை நிரப்பி விட வேண்டும். பெற்றோரே உங்களுக்கு சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்படி தான் 11 வயசுல எல்லாம் நான் மனப்பாடம் பண்ணணும். ஐயோ, அந்த நாட்கள் நான் நினைக்கிறேன், எவ்வளோ கோபம் வரும் எனக்கு. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் அம்மாட்ட தப்பிக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவை நன்றியோடு நினைக்கிறேன். எங்கள் அம்மா அப்படி என்ன பண்ணலைன்னா அந்த கிராமத்தில் நான் கெட்டு போயிருந்திருப்பேன். நான் ஒரே ஒரு விசுவாச குடும்பம் தான் அந்த ஊரில். அதுக்கு காரணம், இன்றைக்கி நான் முன்னால் நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மாவுடைய அந்த கண்டிப்பும், அவங்க என்னை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயப்படுத்தி. அல்லேலூயா. உங்கள் அம்மா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, அவங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. நிறைய பிள்ளைங்களுக்கு உள்ள கோபம் வருது, எப்போ பார்த்தாலும் என்னையவே சொல்கிறது. சும்மா ஒன்று செஞ்சால் போதுமே, சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறதா எங்கள் அம்மாவுக்கு வேலை. அதை தான் ஆண்டவர் கொடுத்த வேலை. என்ன பண்ணுறது? அப்பா அம்மா வெளியே சுற்றிடுவாங்க, அம்மா மாதிரி தான் பிரச்சனை. நீங்கள் உண்மையாகவே உங்கள் பிள்ளைங்களை நேசித்தால்
பெற்றோருக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை கண்டிங்க. அவங்க காயப்பட்டாலும் பரவாயில்ல, அழுதாலும் பரவாயில்ல, உங்கள் மேலே கோபப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்கள அப்படி நீங்கள் நடத்திட்டீங்க, ஒரு நாள் அவர்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுவார்கள். என் பொண்ணு காலேஜுக்கு போனான், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் போய் ஹாஸ்டலில் இருந்துட்டு என் மனைவி பர்த்டேக்கு லெட்டர் எழுதினான். அம்மா நீங்கள் என்ன அவ்வளோ கண்டிப்பாக அவ்வளோ இதாக என்னை நடத்துனதுக்காக ரொம்ப நன்றி. நான் ஏன்னா இங்கே வந்து பார்க்குற இந்த காலேஜில் மற்ற பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்க, நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன உறக்கமாக வருது. இவ்வளோ பாவத்தில் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் அந்த சின்ன வயசுலேயே அவனை கண்டித்து நீங்கள் நடத்துனீங்களே அதுக்காக நன்றி அப்படின்னு ரொம்ப ஹார்ட்லேருந்து எழுதுனேன். என் மனைவி படிச்சுட்டு அழுதுட்டு அதை பார்த்துட்டு எஸ்ஐக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னன்னா கூட இருக்கும்போது சொல்லிட்டு இருப்போம், எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிள்ளை வெளியே போன போது அவள் கண்டுபிடிச்சா, இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸுக்கு நான் பிள்ளையா இருந்ததுக்காக ஆண்டவங்க நன்றின்னு. ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் அதில் வந்தவன். அதனால் நிறைய பிள்ளைங்களுக்கு மனசில் இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. அது பெந்தகோஸ்தே சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும். ஏன்னா நானும் அதில் இருந்தவன் தான். அதனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை நல்ல சபையில் வச்சிருக்கிறார், நல்ல பெற்றோரை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நான் ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் நான் நிறைய காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நம்ம வாழ்கிற காலம் பரிசுத்த ஆவியானவருடைய காலம். எல்லாம் சொல்லுங்க, இது என்ன காலம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது ஆவியானவருடைய காலம். ஆக்சுவலி பழைய ஏற்பாடு பாருங்க, ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் அது ஒரு காலம் இருந்துச்சு. அது யாரோட காலம்னா பிதாவாகிய தேவனுடைய காலம். கர்த்தர் யெகோவா தேவன் பேசினார். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார், மோசேயோடு கர்த்தர் பேசினார். எப்படி பேசினாரு? முட்செடியில் வந்து நின்னாரு. அப்படியே முட்செடி எரிஞ்சிச்சு. பக்கத்தில் போனா மோசே ஆண்டவர் சொன்னார், இது நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, செருப்பை கழட்டு. அப்படி பயந்து நடுங்கனா. அப்புறம் ஆண்டவர் சீனாய் மலையின் மேல் வந்தார். வசனம் சொல்லுது, அப்படியே நிலம் நடுக்கம், பூமி அதிர்ச்சி, அப்படியே எக்கால சத்தம், டடடா டடடா சத்தம் அப்படியே அதிருது. இஸ்ரவேல் ஜனங்களாம் நடுங்குறாங்க. அப்படியே புகை, அக்கினி. மோசே அதுக்குள்ள ஏறி போனான். போகும்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோட பேசினார். எல்லாம் என்ன சொன்னாங்க, ஆண்டவரே நீங்கள் பேசாதீங்க, நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்னு பயந்து நடுங்கினாங்க. அது வந்து பிதாவாகிய தேவனுடைய காலம். மல்கியா வரைக்கும் யாருங்க நடத்தினா? யாரு ஹீரோ? யாரு ஹீரோ? எல்லாம் சொல்லுங்க, பிதா. அது வந்து பிதா தான் ஹீரோ. இயேசு இருந்தாரானா இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா இருந்தார். அவங்க எல்லாம் பின்னால் இருந்தார்கள். 3 பிள்ளைங்க வாங்க, 3 பசங்க சீக்கிரம் வாங்க தம்பிங்களா, ஓடி வாங்க, வேகமா, யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஓகே, எப்படி வாங்க வாங்க, பின்னால் பின்னால் பின்னால். பிதாவாகிய தேவன் நடத்தினார், இயேசு இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் மல்கியா வரைக்கும். ஓகே, மத்தேயு வந்தது. மத்தேயு வந்த உடனே யார் வந்தா? யாருங்க வந்தா? மரியாள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் நிழலிட்டார். அப்போ இயேசு உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. அப்போ இயேசு வந்தார். உங்களுக்கு தெரியும் கதை, இயேசு வந்தார். இயேசு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா பிதாவானவர் பின்னால் போயிட்டார். இப்போ யாருங்க கதாநாயகன், ஹீரோ? இயேசு. இயேசு நடந்தார், அற்புதம் நடந்துச்சு. இயேசு பேசினார், இயேசு மக்களுக்கு உபதேசித்தார், இயேசு அற்புதங்களை செய்தார். இது யாரோட காலம்? சுவிசேஷ புத்தகம் எல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்திலையும் முன்னணியில் இருந்தது யாரு? இயேசு. பிதா எங்க இருந்தார்னா பின்னால் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தார். இயேசுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது வானம் திறந்தது. பிதா பேசினார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இவ்வளவு நாள் நான் பேசிட்டு இருந்தேன், இப்போ என் தச்சுரூபமா, என்ன பிரதிபலிக்கிறவரா, என்னுடைய குமாரன் நான் அனுப்பிச்சிட்டேன். இனிமே என் சத்தத்தை யார் பேசுவா? இயேசு. பிலிப்பு கேட்டான். பிலிப்பு வந்து யோவான் 14வது அதிகாரத்தில் பிலிப்பு வந்து என்ன தெரியுமா சொன்னான்? இயேசுவே, பிதாவை எங்களுக்கு காட்டுங்க, அது போதும் ஆண்டவரே. இயேசுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. பிலிப்புவே, இவ்வளோ வருஷம் என்னோடு இருக்கிறிய, உனக்கு தெரியலையா? என்ன சொன்னாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஹல்லேலூயா. இயேசு அதுக்காக வந்தார்னா பிதாவை காட்ட வந்தார், பிதாவோட இருதயத்தை சொல்ல வந்தார். பிதா என்ன சொல்றாரோ அதை தவிர வேற எதையும் செய்ய மாட்டார். அப்பா சொல்றத கேட்டு தப்பாம செஞ்சவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. இயேசு வந்தது பிதாவை காட்ட. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க இயேசுவுக்கு. இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சுகம் நடந்துச்சா? கையை வச்சா சுகம்.
அவர் ஒரு இடத்துக்கு வந்தா பிசாசுகள்லாம் அலறிச்சு. இயேசு போய் தொடவெல்லாம் வேண்டாம், இயேசுவை பார்த்த உடனே பிசாசு பிடிச்சவனா அலறினா, இது தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீங்க. என்னடானா இயேசு பிதாவும் இருந்தார், பரிசுத்த ஆவியானவரும் இருந்தார். அது இயேசுவின் காலம். 3.5 வருஷம் இயேசுவோட காலம். 3.5 வருஷம் முடியும் போது இயேசு மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார் சீஷர்களுக்கு. எப்படி சொன்னார்? மெதுவாக நான் போகிறேன், ஊருக்கு போகிறேன். நிறைய அப்பா அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. பிள்ளைகளை முன்னாலேயே சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கேயாவது போகணுன்னா நான் பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அது அழுகும், உடனே விட்டுட்டு போகலாம். அதனால் கொஞ்சம் முன்னாலேயே ஆயத்தப்படுத்துறது. நான் போயிட்டு வர போகிறேன், நான் ஊருக்கு போகிறேன்னா வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வர்றேன், உனக்கு கேக்கு வாங்கிட்டு வர்றேன், உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னாலாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு, இல்லைன்னா அது அழுவும். அது அழுத பார்த்து இல்லைன்னா ஒன்று ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி இயேசு என்ன பண்ணார்? எப்பா நான் போகிறேன் அப்படின்னாரு. சீஷர்களுக்கெல்லாம் துக்கம் ஆயிடுச்சு. கவனிங்க, சரி இதை சொல்லி முடிச்சிடுறேன். இது இயேசுவோட காலம். இயேசு முடிஞ்சு இயேசு பரமேறி போன பிறகு, போறதுக்கு முன்னால் என்ன சொன்னார்? நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவார் உங்களிடத்தில் வரார். அதனுடைய முக்கியத்துவத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை பார்க்குற பார்வையே வேற மாதிரி மாறிடும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தர் யாருன்னா நீங்க வேற மாதிரி வாழுவீங்க, பாவத்தை ஜெயிச்சிருவீங்க, பிசாசை ஜெயிச்சிருவீங்க. நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் சத்தம் கேட்பீங்க, அற்புதங்கள் உங்க மூலமாய் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதெல்லாம் இன்னைக்கு தோல்வியில் இருக்கிறையோ அந்த தோல்வி ஜெயமாய் மாறிவிடும். ஆனா சோதனை என்னால் ஜெயிக்க முடியலன்னா அந்த ஆசை, அந்த ஒரு எல்லா நேரம் நல்லா இருக்குது, ஆனா அந்த நேரம் நான் அப்படி விட்டு கொடுத்துறேன் அந்த தப்புக்கு. அப்புறம் வந்து அழுகிறேன், ஐயோ நான் அந்த தப்பு நான் அழுகிறேன். நான் சொல்றேன், இந்த சத்தியம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, சோதனை ஜெயிப்பீர்கள், பாவத்தை மேற்கொள்ளுவீர்கள். நீ மட்டும் மேற்கொள்றது இல்லை, மற்றவர்களையும் அந்த விடுதலைக்குள்ள நடத்துகிற வல்லமையான பிள்ளைகளாய் கர்த்தர்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. இது இயேசுவோட காலம். இயேசு சொன்னார் நான் போறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்துச்சு. பாஸ்டர் சொல்லிட்டார், அப்போஸ்தலர் 2:1-4 பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் போதும் அதில் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆவியானவர் வந்தார். என்னைக்கு ஆவியானவர் பூமிக்கு வந்தாரோ அந்த நாள்ல இருந்து பாஸ்டர் சொன்னார் பாருங்க, அன்னைக்கு தொடங்குச்சு, இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப யாருடைய காலம்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, யாரு காலம்? ஆவியானவர் காலம். யாரு ஹீரோ? யாருங்க ஹீரோ? ஆவியான இயேசு இருக்கிறாரா? இருக்கிறார். பரிசுத்த பிதாவானவர் இருக்கிறாரா? இருக்கிறார். ஆனா யார் செயல்படுவது? எல்லாம் சொல்லுங்க, யார் செயல்படுறது? அவர் தான் சீஃப் மினிஸ்டர், அவர் தான் பிரசிடென்ட். ஹல்லேலூயா. அவர் தான் எல்லாத்தையும் இயக்குகிறவர், அவர் தான் உங்களோட பேசுகிறவர், அவர் தான் உங்களை நடத்துகிறவர், அவர் தான் உங்களை விடுவிக்கிறவர், அவர் தான் உங்களை சுகமாக்குகிறவர். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க கனெக்ட் ஆகணும். ஹல்லேலூயா. அதனால இந்த நாள்ல எல்லாரும் கரங்களை தட்டுங்க பரிசுத்த ஆவியானவருக்கு. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. போங்க. உங்க மனசுல பதியணுங்க இருக்காங்க. நான் சொன்னேன் இந்த நாள். ஆனா என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த சத்தியம் தெரியாதனால எல்லாரும் நம்ம இயேசுவேன்னு ஜெபம் பண்றோம் இல்லையா? ஆவியானவரேன்னு சொன்னா இயேசு கோவிச்சுக்குவாரா இல்ல பிதா கோவிச்சுப்பாரா? நிறைய பிரச்சனை. நான் சொல்றேன், யாருமே கோவிச்சுக்க மாட்டாங்க. நம்ம மாமியாரா கோவிச்சுக்கிறதுக்கு? நிறைய பேருக்கு பிரச்சனை. நான் பாட்டுக்கு இயேசுன்னு சொல்லிட்டு ஆவியானோன்னு சொன்னா இயேசு கோவிச்சு வரா பிரதர், இல்ல பிதான்னு சொன்னா இயேசு பரிசுத்த ஆவியானவர் கோவிச்சு வரான்னா யாரும் கோவிச்சுக்க மாட்டாங்க. என்னடானா அது திருத்துவ தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா தானா பேச மாட்டாரு, பிதாவினிடத்துல கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. யோவான் 15:26 படிங்க. அவர் எங்கிருந்து வர்றாருன்னு. யோவான் 15 படிங்க. 15:26. நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் எங்கிருந்து வர்றாருங்க? எல்லாம் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா, எல்லாரும் படிக்கணும். வசனத்தை படிச்சீங்கன்னா வல்லமை வரும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பத்தி நீங்க கேட்குறீங்க பாருங்க, கேட்க உங்களுக்குள்ள அபிஷேகம் வருகுது.
ஆவியானவரை பற்றி எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ அபிஷேகம் வரும். ஆவியானவரை பற்றி எவ்வளோ நீ கேட்க 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 அவர் மேலே ஆசை வரும். ஏன் தெரியுமா? ஆசை இல்லை, படிக்கல. எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ ஆசை வந்துடும். கவனிங்க, நிறைய பேர் சினிமா ஹீரோவை தமிழ்நாட்டிலே கூட ஒரு ஹீரோ தான் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஏன் ஆனாருன்னா எல்லாம் சினிமா பார்த்ததுனால. விசுவாசிகளும் சினிமா பார்த்து ஓட்டு போட்டாங்க. என்னடானா பார்க்க 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 ஓ இவர் தான்ப்பா, இவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா ஒரே அடியில் 100 பேரை காலி பண்ணிடுவார் நினச்சி ஓட்டு போட்டாங்க. ஓகே, அப்புறம் ஜோசப்னு வேற பேர் இருக்குது. ஒருத்தர் எழுதிக்கிறார் இது யோசேப்பின் காலம். அவருக்கும் ஆண்டுக்கு சம்மந்தமே இல்லை, அது அடுத்த விஷயம். ஓகே, எப்படியோ கர்த்தர் ஒருத்தரை கொண்டு வந்துட்டார். நான் அதை குறை சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன பார்க்க 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 என்ன ஆயிருந்தா அவர் மேலே ஆசை வந்துடுது. அவ்வளோதான், அவருக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் என்ன தெரியுமா, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நீங்க யாருக்கு ஃபேனுன்னா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ஃபேன். ஆமென். எப்பங்க ஃபேன் ஆவீங்கன்னா அவர் படத்தை பார்க்கணும். அல்லேலூயா. அவர் படம் நிறைய காமிப்பாரு. அவர் படத்தை தரிசனத்தை பார்த்தீங்க, நான் சொல்றேன், நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கை தலைகீழா மாறிடும். எங்கிருந்து வந்தவர் சொல்லுங்க? பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இங்க பாருங்க, பிதாவினிடத்தும் வந்து உங்களுக்குள்ள தங்கிட்டு இயேசுவை பத்தி உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. கவனிங்க, இவங்க 3 பேரும் ஒண்ணுதான், திருத்துவ தேவன். சில பேருக்கு ஒரே குழப்பம், எனக்கு புரியவே மாட்டேங்குது பிரதர். ஒருத்தர் இப்படி சொன்னாரு, திருத்துவத்தை புரிஞ்சுக்கணும், ரொம்ப புரிஞ்சுக்கணும் முயற்சி பண்ணீங்கன்னா உங்கள் மூளையே காணாமல் போயிடும், மூளை குழம்பி போயிடும். சரி, அதுக்காக அப்படி திருத்துவமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரட்சிப்பே போயிடும், ஆண்டவரே போயிடும். அதனால ரொம்ப புரியாது. எவ்வளோ புரியுதோ கந்து வச்சுக்கோங்க. பிதாவினிடத்திலிருந்து வந்தவர், புறப்பட்டவர். அது மட்டும் இல்லை, பிதாவினிடத்திலிருந்து அனுப்ப போகிறவர்னா இயேசு சொல்றாரு, புறப்படுகிறவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, நான் இதெல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷனாக சொல்கிறேன். முக்கியமான விஷயத்துக்கு தான் இன்றைக்கி நான் முக்கியமாக உங்களோட பேச வந்தது. ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னா, இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது இயேசுவுக்கு ஒரே ஒரு வேலை. என்ன வேலை தெரியுமா? 3.5 வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சார். என்ன வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சார்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் என்னெல்லாம் செய்ய முடியும், என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத காமிச்சிட்டு, அதே மாதிரி இயேசுவை போலவே நிறைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயங்களை அவர் எழுப்ப விரும்பினார். அல்லேலூயா. இந்த பூமியில் இயேசு இருந்தபோது அவர் யார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானுடைய டெம்பிள், ஆலயம். அவர் நடக்கும்போது அவருக்குள்ள இருந்து வேலை செஞ்சது யாருன்னா, யார் வேலை செஞ்சா? பரிசுத்த ஆவியான். சரி, கவனிங்க, எப்படி இயேசு பிறந்தார்? எப்படி இயேசு பிறந்தார்? பரிசுத்த ஆவியானவர் யார் மேல நிழலிட்டா? மரியார் மேல் நிழலிட்ட போது அவருக்குள்ள பிறந்தது இயேசு. அல்லேலூயா. யாரோட குழந்தை இயேசு? எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானுடைய குழந்தை. நல்லா இன்னொன்று கவனிங்க, நீங்க யார் தெரியுமா? தீத்து 3:5 படிங்க. தீத்து 3:5 நீங்க யாருன்னு பாருங்க. நீங்களும் படிச்சீங்கன்னா தெரியும் நீங்க யாருன்னு. நாம் செய்த கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. கவனிங்க, நிறைய பேர் ஏன் தெரியுமா நான் ரட்சிக்கப்பட்டேன்? நான் பாவத்தை விட்டுட்டேன் பிரதர், குடிக்கிறத விட்டுட்டேன், அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுட்டேன். அது நீங்க செய்யற நல்லதுனால ரட்சிக்கப்படலை. நீங்க ரட்சிக்கப்பட்டது எப்படின்னா, தமது இரக்கத்தின்படியே மனுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் ரட்சித்தார். அல்லேலூயா. கவனிங்க, என்னைக்கு பரிசுத்த ஆவியான இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? 1 கொரிந்தியர் 12:3 படிங்க. இயேசுவே நீங்க ஆண்டவர்னு எப்படி தெரியுமா சொன்னீங்க? அது கூட தானா சொல்லல. 1 கொரிந்தியர் 12:3. எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கவனிங்க, இந்த வசனத்தை எல்லாரும் திரும்ப படிங்க. ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாரும் படிங்க, எல்லாருமே படிங்க. தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை, கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒருக்குள் இருந்தா இயேசுவை பத்தி தப்பாவே பேச மாட்டான். அது மட்டும் இல்ல, இயேசுவே நீங்க தான் ஆண்டவர் அப்படின்னு வாய் திறந்து ஒரு நாள் சொன்னீங்கல்ல, அது தானா சொல்லல, உங்களை ஒருவர் சொல்ல வச்சாரு.
அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்ன ஒருத்தர் சொல்ல வச்சாரு. 2வது வசனம் படிங்க. 2வது வசனம். நீங்கள் அஞ்ஞானிகளா இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. கவனிங்க, நீங்க விக்கிரகங்கள் பின்னால போனீங்களே, அது கூட தானா போகல. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு உள்ள ஏவுச்சு. ஏய் போ, அதுக்கு போ, அதுக்கு போ அப்படின்னு உங்களை பிடிச்சி ஒன்று தள்ளுச்சு. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அதே மாதிரி என்னைக்கு இயேசு ஒரு நாள் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சர்ச்சுக்கு போனா நல்லா இருக்கும், அங்கே வா, இயேசு உனக்கு அற்புதம் செய்வார், உனக்கு சுகமாக்குவார், உன் குடும்ப பிரச்சனை மாறு அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ள இன்னும் வந்துச்சு. சரி போய் பார்த்தா தான் என்ன அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு பாருங்க. அந்த ஆசை தானா வரல, அந்த ஆசையை உங்களுக்குள்ள உருவாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீங்க தானா வந்து இயேசுவே ஏத்துக்கல, நானா வந்து ஏத்துக்கலன்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, இயேசுவே நீங்க தான் என் ஆண்டவர்னு ஒருத்தன் வாயை திறந்து சொன்னா, அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே உங்களுக்குள்ள வந்து, உங்க ஆவிக்குள்ள வந்து, ஏய் இயேசுதான் கர்த்தர்னு சொல்லு சொல்லு அப்படிங்கும்போது வாயை திறந்து இயேசுவே நீங்க கர்த்தர், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டது. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ரட்சிக்கப்பட்டது. சொல்லுங்க, தூங்காதீங்க. பக்கத்தில் பார்த்து இங்கே கவனிங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹலோ அம்மா, ஹலோ தம்பி, தங்கச்சி, எல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் செய்யணும். சீரியஸ், நான் வந்து பிரசங்கம் பண்ணல, பேசிட்டு இருக்கிறேன். ஓகே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவரால. அல்லேலூயா. அவர் உள்ள வந்ததுனால தான் உங்க ஆவி புதுசா மாறுச்சு. அல்லேலூயா. இயேசு எப்படி பரிசுத்த ஆவியினால பிறந்தாரோ அப்படி நீங்களும் பரிசுத்த ஆவியினால பிறந்துட்டீங்க. உங்களுக்கும் இயேசுவுக்கும் வித்தியாசமே கிடையாது. அல்லேலூயா. இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்க வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடும். அதனால இயேசு சொன்னாரு, நான் யோவான் 14:12 சீஷர்கள்ட்ட சொன்னார். என்ன சொன்னாரு கவனிங்க. மெய்யாகவே, எல்லாரும் படிங்க பார்க்கலாம். மெய்யாகவே, மெய்யாகவே, ஒரு மெய்யாகவே சொல்லுங்க. 2 தடவை நம்ம சொல்றோம்ல, உண்மையா தாங்க சொல்றேன். சில நேரத்தில் நம்ப முடியாத செய்தி சொன்னா மக்கள் நம்ம ஐயோ உண்மையா தான் இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு. என்னன்னா அழுத்தி சொல்ற, உனக்கு புரியாது, நீ நம்ப மாட்டேன், ஆனா உண்மைதான், சத்தியமா சொல்றேன் அப்படின்றத அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, சத்தியமா சொல்றேன். என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடி. என்ன சொல்றாரு இயேசு? நான் பிதாவின் இடத்துல போறேன்பா, பிதாவிட்ட போறேன். ஆனா போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை செய்வான். இவைகளை பார்க்கிலும் இதுதாங்க ரொம்ப கஷ்டம். நான் செய்கிற கிரியை ஓகே, இயேசு செய்யறதை நம்ம செய்யலாங்கிறது ஓகேங்க. ஆனா அவர் என்ன பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஏன் தெரியுமா இயேசு சொன்னாரு? எப்பா, உனக்கு எனக்கு வித்தியாசமே இல்ல. நான் வந்து மூத்த சகோதரன், நீ வந்து அடுத்த பிள்ளை, நான் முதல் பிள்ளை, நீ கடைசி பிள்ளை. அல்லேலூயா. இயேசு வந்து முதல் பேரான குமாரன் பிதாவுக்கு. நீங்களாம் அடுத்த பிள்ளை. 100 கோடி பிள்ளை, 200 கோடி பிள்ளை, எத்தனைன்னு தெரியல. 2000 வருஷத்துல எத்தனை பிள்ளை பிறந்துச்சு இயேசு பிதாவுக்கு, அதில் நீ ஒரு பிள்ளை. அப்படின்னு என்னடானா, என்னைக்கு இந்த சத்தியம் உங்களுக்குள்ள வருதோ அன்றைக்கு நீங்க வேற மாதிரி உங்களை பார்ப்பீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் வந்து மாம்சத்தில் இருக்கிறேன் பிரதர், அதனால எனக்கு குறைவு வரதான் செய்யும், நான் விழுந்து தான் போவேன், எனக்கு பலவீனம் வரதான் செய்யும். என்ன பண்ணுறது? மாம்சத்தில் இருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்க தான் செய்யும், இது இருக்கிற வரைக்கும் அது இருக்க தான் செய்யும், சண்டை குடும்பம்னா சண்டை வரதான் செய்யும், இதுனா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இது வந்து உலகம் சொல்லலாம். ஆனால் நீ என்ன சொல்ல தெரியுமா? நான் அப்படிப்பட்டவ இல்லை. எனக்குள்ள இயேசு ஆவியானவர் வந்துட்டா நான் இயேசுவை போலவே ஒரு ஆளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, நான் சின்ன வயதாக இருக்கும்போது நான் இப்படி ஜெபம் பண்ணி யோசிச்சிருக்கிறேன். பிதா இயேசு அந்த பூமியில் இருந்தார் பாருங்க, அந்த நாளில் பிறந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு பிட்டு கொடுத்தாரு. கூடவே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அப்புறம் தான் நினச்சேன், ஒரு நாள் தெரிஞ்சிச்சு எனக்கு, நல்ல வேளை அப்போ பிறக்கலைன்னு. ஏன் பிறக்கலைன்னா, அப்போ பிறந்திருந்தேன்னா இயேசுவை நீ ஆண்டவர்னே சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இயேசு இருந்த சொந்த ஊரில் இயேசு போனார் நாசரேத்துக்கு. மார்க் 6வது அதிகாரத்தில் எல்லாம் என்ன சொன்னாங்க? யார்? இயேசுவா? பக்கத்து தெரு போன யோசேப்பு பையன். போன வந்தால் போய் டேபிள் வாங்கிட்டு வந்தேன், சேர் செஞ்சு கொடுத்தாரு எனக்கு. அவங்க சகோதரிகளாம் நம்மகிட்ட தான் இருக்கிறாங்க. தச்சனுடைய குமாரன் தானே, கார்பெண்டரு.
அப்படின்னு சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார். ஏன் தெரியுமா? இயேசு மாம்சத்தில் இருந்தார். அவருடைய பக்கத்தில் போயிருந்தீங்கன்னா வேர்வை ஸ்மெல் கூட அடிச்சிருக்கும். சில பேர் சொல்கிறாங்க, ஐயோ ஏங்க இயேசுவை பற்றி தப்பாக சொல்லாதீங்க. பாலைவனங்க, இஸ்ரவேல் நாட்டுக்கு போனீங்கன்னா தெரியும், ஒரே வெயில், பயங்கரம் அழுக்காக இருந்திருக்கும், அப்படியே தூசியெல்லாம் இருந்திருக்கும். அவர் மாம்சத்தை பசி இருந்துச்சு. வசனம் சொல்லி அவருக்கு பசி வந்துச்சு. நிறைய பேருக்கு அப்படி அவர் பார்க்கவே முடியாது. அது எப்படிங்க அவருக்கு பசி வரும்? பசிச்சு. அந்த நேரம் தான் பிசாசு வந்து சொன்னான், இந்த கல் அப்பமா மாக்குது. இயேசுக்கு களைப்பு வந்துச்சு. அவர் களைப்பாக இருந்தபடினாலும் இருக்குது வசனம். போட்டில் தூங்கிட்டார். எல்லாம் தூங்குவார். இயேசு தூங்குவார் இல்லைங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. என்னங்க இப்போ தூங்கிட்டாருங்க? அவர் தூங்கினார், ஏன்னா மாம்சத்தில் இருந்தார். அதனால அந்த காலத்தில் நீங்கள் இருந்திருந்தீங்க, இயேசு குமாரனே சொல்லியிருக்க மாட்டீங்க. பேதுருவிட்ட கேட்டாங்க, இயேசு கேட்டார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் யோவான் ஸ்நானங்கிறாங்க, சிலர் எலியாங்கிறாங்க, சிலர் எரேமியான்றாங்க. இப்போ இயேசு சொன்ன, நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? உடனே சொன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயே கிறிஸ்து. அப்பதான் இயேசு சொன்னார், எப்பா மாம்சத்தில் யோசிச்சிருந்தீங்கன்னா என்ன தேவகுமார்னு சொல்ல மாட்டேன். இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, தேவனுடைய பிதாவானவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கவனிங்க, நல்ல வேளை நம்ம அப்ப பிறக்கல. சின்ன வயசுல வந்த ஆசைகள் இதெல்லாம் எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. நல்ல வேளை அப்ப பிறக்கல. அப்ப பிறந்திருந்தா இயேசு சீஷர்களோட கூட வந்தார். இயேசு கூட வருவார். ஃபாதர் பாட்டு, எல்லா வித அற்புதம். இயேசு கூட தாங்க வந்தாரு இஸ்ரவேல் சீஷர்களோட. ஆனா இயேசு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். என்ன தெரியுமா திட்டம்? நான் உன் கூட வர்ற திட்டம் இல்லை, நான் உனக்குள்ள வர விரும்புறேன். ஹல்லேலூயா. இயேசுடைய பெஸ்ட் பிளான் என்ன தெரியுமா? நீயா வாழ்றதில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது பிரதர். இசைக்கு என்ன சொல்லுவார்? கஷ்டம் இல்லை, சாத்தியமே இல்லாதது. சில பேர் கஷ்டமா இருக்குது பிரதர், எப்படி பிரதர் வாழ்றது? இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி பார்க்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்களைங்க, முடியவே முடியாது. அப்ப என்னங்க பண்றது? அதுக்கு தான் நீங்க செத்துடணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில், எல்லாம் இப்படி கையை காமிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. பக்கத்தில் பாசல, நான் இல்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு டெட் பாடி இருக்குது. டெட் பாடி செத்து போனா பேனா இருக்குது. போய் ஓங்கி ஒரு அறை விடுங்க, கோவம் வருமா? திட்டுங்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லு. உன்னை எந்திரிச்சு என்ன கேட்டு அறிவு இருக்கிறான்ட்டு அப்படி மறுபடியும் படுத்துக்குமா பாடி? சொல்லுங்க. இல்லை, நிறைய ஏன் தெரியுமா, நமக்கெல்லாம் அதான் போன பேட்சில் ஒரு தம்பி அவனுடைய மியூசிக் சரியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அண்ணி. அவனுக்கு ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இந்த 10 வருஷமா என்ன யாருமே இப்படி சொன்னதில்லை, ஐயோ எனக்கு ரொம்ப அழுகையா வருது என்ன. எல்லாரும் வந்து கேட்குறாங்க, மியூசிக் சரியில்லைன்னு சொல்றாங்க, என்னால் முடியவே இல்லைன்னா இனிமேல் நான் பராக்காவுக்கே வரமாட்டேன். அடா பாவி, ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன தெரியுமா, சாகலை. சின்ன வார்த்தை சொல்லிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரங்க எசைக்கண்ணாலாம் எங்களை வருத்த எடுத்துருக்கிறாரு. நாங்களாம் எசைக்கண்ணை திட்டுவார், பயங்கரமாக திட்டுவார். முகம் மாறிச்சுன்னா அவ்வளோதான். நிறைய பேர்த்துக்கு அப்படியே ஒரு சின்னது சொன்னால் கூட அப்படியே உள்ள இருந்து அப்படியே எழும்புது எல்லாம், அப்படியே எவ்ரிதிங். நான் சொல்கிறேன், ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டா அவர் என்ன தெரியுமா சொல்வார்? உன்னுடைய நீ மறிச்சிருவ, உனக்குள்ள இயேசு எழும்பிடுவார். அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. கலாத்தியர் 2:20 எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இனி நான் அல்ல. பக்கத்தில் சொல்லி, நீ இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க யாருன்னா, ஆவியான உள்ள வந்தா என்ன பண்றாருன்னா, அலெக்ஸா அடக்கம் பண்ணிட்டு, அல்லேலூயா, அவர் எழும்புகிறார், இயேசுவை வாழ விடுகிறார். அல்லேலூயா. ஆவியானுடைய வேலை என்னன்னா, உனக்குள்ள இயேசுவை உருவாக்குவது. இயேசுவை ஒவ்வொரு நாளும் டெவலப் பண்ணி, உன் மூளையில இயேசுவின் சிந்தை, உன் கண்ணு இயேசு பார்க்குற மாதிரி பார்க்கும், உன் கை இயேசு தொடர மாதிரி தொடும், உன் சிந்தனையில இயேசுவின் சிந்தனை வரும். அதுக்கு தான் ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறார். இப்ப பிரச்சனை என்னன்னா, ஆவியானவரே வாங்க, வந்துட்டார். சண்டே முடிஞ்சிச்சு.
அவ்வளோதான். வெளியே போகும்போது அப்பா அவர் உள்ளே இருங்க, நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் என் வாழ்க்கையை. இனிமேல் நானும் என் வாழ்க்கையை, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அடுத்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை அம்மா லபரபா வல்லமை தேவை தேவா லபரபா அந்த லபா ரபா லபரபா ஷபா பாபா. இல்லை, அவர் 24 மணி நேரம் நமக்குள்ள இருக்கிறார். இயேசு கூட இருந்தார் பாருங்க. கூட இருந்ததுனால பிரச்சனை என்னன்னா, கூட தான் இருந்தார். இயேசு சீசர்கள் எல்லாம் கப்பலில் அனுப்பிவிட்டாரு, போட்டில் நீங்கள் போங்கப்பா அக்கறைக்கு போ, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு போனார். போனால் நடுக்கடலில் காற்று புயல், ஒன்றும் பண்ண முடியல. ஏண்டா இயேசு கூட இல்லை. அப்படியே தடுமாறும் போது இயேசு பார்த்தாரு, இவங்களுக்கு நான் இல்லையே, போய் தான் ஆகணும்னு இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். அல்லேலூயா. இன்னொரு தடவை இயேசு படகுலையே தான் இருந்தார். பைபிளுக்கு தலையணை வச்சு தூங்கிட்டாரு. பைபிளுக்கு தலையணையை வச்சு அவ்வளோ புயல், அவ்வளோ காற்று, இயேசு தூங்கிட்டு இருக்கிறாரு. இவங்க தண்ணி எடுத்து போடுறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தாங்க, எப்படி இயேசுவே போய் எழுப்பி, உமக்கு கவலையே இல்லையா, நாங்களாம் செத்து போகிறோம். அவங்களுக்கு என்னென்னா, இயேசு எப்படியாவது படைச்சுப்பார், நம்ம தாண்டா செத்து போயிடுவோன்ட்டு, உமக்கு நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா. இயேசு எழுப்பி சொன்னார், அபிசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள் அப்படின்னு காற்றையும் கதறி அதட்டினார். அப்போ வெளியே இருந்தார். எல்லாம் சொல்லுங்கள், வெளியே இருந்தார். ஆனால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்தபோது என்ன ஆச்சுன்னா, ஆவியானவர் மூலமாய் இயேசுவும் உள்ளே வந்து விட்டார். அதை படிக்கலாமா? அதை படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். யோவான் 16 13 படிங்க. 13, 14, 15, 16. நீங்கள் என் நாமத்தினாலே, எல்லாரும் சேர்ந்து படிங்களேன். படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் அதில் தான் இருக்குது. 13 படிமா. சத்தி ஆவியாகிய 16 சத்தி ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் வரும்பொழுது என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவைகளையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? வரப்போறதெல்லாம் சொல்லி தருவார். நான் சின்ன வயசுல நான் எதிர்காலத்தில் என்னவா ஆற போறேன்னு எனக்கு தரிசனம் காமிச்சார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் நிற்கிறேன். அப்போ நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்தேன். எனக்கெல்லாம் இசைக்கனோட போகிறேன், இசைக்கனோட பேசிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் கனவு எனக்கு. அதெல்லாம் இந்த கை கொடுக்க முடியுமான்னு நினச்ச காலத்தில் அவரோடு உட்காந்துருக்கிறேன். அப்புறம் சைனா முகங்களாக இருக்குது. அவங்க முன்னால் கோட்டெல்லாம் போட்டு அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சின்ன பையன், அப்போ 17-18 வயசு. தரிசனம் வருது. ஆனால் அதுக்கு என் வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லை. நான் ஒரு கிராமத்திலேருந்து பெட்டியை தூக்கிட்டு பெராக்காவுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா, இப்போ தான் போன மே 1, 2, 3 சிங்கப்பூரில் செமினார். நிறைய சைனா பீப்புள் தான் வந்திருந்தாங்க, சைனீஸ். அவங்கள தான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். எதெல்லாம் கர்த்தர் எனக்கு காண்பிச்சாரோ, வரப்போகிறவைகளை காட்டுவார். நீ இன்னைக்கு எப்படி இருக்கிறேங்கிறது இல்லை. இன்னைக்கு நீ தடுமாறி கொண்டிருக்கலாம், பாவத்தில் விழுந்து எழும்பலாம். இன்னைக்கு சொல்லலாம், ஐயோ அண்ணா பலவீனத்தில் இருக்கிறேன்டா, நிறைய நேரம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, திடீர்னு விழுகிறேன், அப்புறம் எழும்புறேன். நான் சொல்றேன், இப்போ இல்லை மகளே, நான் உன்னை இன்னைக்கு நீ நான் உனக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கிறேன், உனக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு நாள் வரும், நீ எனக்காய் எழும்ப போகிறாய். உன் வாழ்க்கை தலைகீழாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. பேதுருக்கு அதை தாங்க அமிச்சாரு. பேதுருட்ட இயேசு சொன்னார் பாருங்க, ஏய் நீ இப்போ மீன் பிடிக்கிற, ஒரு நாள் மனுஷனை பிடிக்கிறவனா மாறுவ. ஆனால் அதுக்குள்ள எவ்வளோ சோதனை. விழுந்து எழுந்து இயேசுவே தெரியாதுன்னு மறுதளிச்சு மீன் பிடிக்க போறேன்னு பின்வாங்கி போய் அப்பா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைக்கு வந்து, ஆனால் கடைசியில் அவர் சொன்னதை நிறைவேறினது. பேதுருவுக்கெல்லாம் இயேசு சொன்னாரு, உங்களுக்கு எனக்கு ஆவியானவர் சொல்லுவார். அல்லேலூயா. சீஷர்களுக்கு இயேசு என்ன செஞ்சாரோ அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிறார். எல்லாம் வாயத்தார சொல்லுங்க, சீஷர்களுக்கு இயேசு என்ன செஞ்சாரோ அதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? நான் போகாத, அந்த யோவான் 16 முன்னால பாருங்க, 7வது வசனம், 6-7. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. கவனிங்க, சீஷர்களுக்கு என்ன போச்சு? இயேசு நான் போறேன்னு சொன்னார் பாருங்க, அவ்வளவுதான், துக்கத்திலேயே நிறைஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? இவன் எல்லாம் படகையை விட்டுட்டான், மீனை விட்டுட்டான், தொழிலெல்லாம் மறந்து போச்சு. நம்ம தான் இனிமே இயேசு கூட இருக்க போறாரு.
5 அப்போ 2 மீன் இருந்தாலும் கவலை இல்லை, 5000 பேருக்கு கொடுத்துருவாரு, நம்ம வேலை கூட போகிறது, என்ஜாய்டா லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா திடீர்னு இவர் குண்டை போடுறாரு. என்ன சொல்கிறாரு? நான் போக போகிறேன். என்னாச்சுன்னா இருதயம் துக்கத்தில், இயேசுவே நெக்ஸ்ட் என்னன்னு தெரியலையே, வழி இல்லையே வாழ்க்கைக்கு அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இயேசு சொன்னாரு, அடுத்த வசனம், நான் உங்களுக்கு உண்மை சொல்லுகிறேன். எல்லா வாய்த்தான்னு சொல்லுங்க, உண்மை. எல்லாம் சொல்லுங்க, உண்மை. நான் போவது உங்களுக்கு பிரயோஜனம். ஆனா அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்க அபிஷேகத்தில் நிரம்பும் போது தான் வெளிப்பாடு வரும். கவனிங்க, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், வெளியில் இருக்கிறவங்களுக்கு வெளிப்பாடு இல்லை. அவங்க நம்மளையெல்லாம் சாதாரணமாக பார்க்குறாங்க. என்னைக்கு உனக்கு வெளிப்பாடு வருதோ, இயேசு எனக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர்கள் எனக்குள்ள இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய வல்லமை என் மேலே இருக்குது, அவருடைய வரங்கள் எனக்குள்ள இருக்கிறது, இயேசு எனக்கு அற்புதங்களை செய்கிறவர், இந்த வெளிப்பாடு என்னைக்கு வருதோ நீ அவங்கள வேற மாதிரி பார்ப்ப. அவங்க பெரிய கார்லேயே போகட்டும், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. உங்கள் கையில் 10 ரூபாய் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ தான் பெரிய ஆளு. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நான் புது சிருஷ்டி, என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. மை சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். என்ன பேர் இப்பெல்லாம் நீங்கள் இலங்கையில், நான் ஜெர்மன் சிட்டிசனு, யூகே சிட்டிசன், எப்படி உங்கள் வீட்டில் சொந்தங்கள்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் பெரிய பெருமை. யூரோப் சிட்டிசன், அப்பா ஐயோ, அமெரிக்கன் சிட்டிசன் அதை விட பெருமை, கனடா சிட்டிசன், ஐயோ எங்கள் ஊரில் இப்படியெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன், உங்கள் சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்குதும்மா. ஹல்லேலூயா. நீ வேற ஆளுமா. என்னைக்கு அபிஷேகம் உள்ள வந்துச்சோ உன் சிட்டிசன்ஷிப்பே மாறிடுச்சு, பாஸ்போர்ட்டே வேற. ஹல்லேலூயா. இன்னும் பாடி மட்டும் இலங்கையில் இருக்குது, உன் ஆவி பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, நீ பூமியிலிருந்து உண்டானவன், நான் உயர்விலிருந்து உண்டானவன். இயேசு சொன்னா கரெக்டுங்க. நான் சொல்றேன், எனக்கு இயேசு உள்ள வந்தாரோ நீயும் அதை சொல்ல முடியும். நான் இயேசு சொன்னார், நீங்களாம் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் உலகத்தார், நான் உலகத்தான் அல்ல அப்படின்னாரு. இதை நீங்களும் சொல்லலாம். எல்லாம் சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்ல, நான் இந்த பூமிக்கு சொந்தம் இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளு இலங்கையில தான் இருக்குது, வவுனியால தான் இருக்குது, ஆனா வவுனியா இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நான் ஹெவன். என்ன சொல்லுங்க, சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். எல்லாம் சொல்லுங்க, குடியிருப்பு பரலோகம். நான் ஃபாதர் பாடிடுவார், பரலோகம் தான் என் பேச்சு கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய். ஓகே, இயேசு சொன்னாரு, நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். என்னன்னா, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போனால் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்து, அவரை பத்தி இன்னொரு அந்த வசனத்துல யோவான் 14 இயேசு என்ன சொன்னாரு? யோவான் 14:16 படிங்க. 14:16, 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கவனிங்க, வேறொரு தேற்றரவாளன். எல்லாம் வாய்த்தாரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். நான் சொன்ன எல்லாரும், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க, வேறொரு தேற்றரவாளன். அப்படின்னா அது கிரேக்க மொழியில் என்ன தெரியுமா மீனிங்கு? ஒரு ஆப்பிள் கொடுக்குறாரு பாஸ்டர், நான் சொல்கிறேன் எனக்கு இன்னொரு ஆப்பிள் கொடுங்க அப்படின்னா, ஒரே மாதிரி என்ன மாதிரியே ஒருத்தர், இது ஒரு ஆப்பிள் வேறொரு ஆப்பிள். அது மாதிரி இயேசு சொன்னாரு, ஏம்மா நான் போறேன், நான் போகும்போது என்ன மாதிரியே அப்படியே என்ன மாதிரி ஒருவர் உனக்குள்ள வரப்போகிறார். அல்லேலூயா. நான் அற்புதம் செய்யறேன்னா என்ன மாதிரி அவர் அற்புதம் செய்வார். நான் சீசர்கள் கூட பேசிக்கிட்டே இருந்தேன்னா, ஒவ்வொரு நாளும் கைட் பண்ணனா அவர் கைட் பண்ணுவார். அல்லேலூயா. நான் விடுதலை பண்ணனா அவர் விடுதலை செய்வார். அப்படி நான் அச்சு பெசகாம என்ன மாதிரியே ஒருத்தர் வெளியே இருக்க போறதில்லை, உனக்குள்ள வரப்போகிறார். எதுங்க பெஸ்ட்? வெளியே இருக்கிறதா உள்ள இருக்கிறதா? எல்லாம் சொல்லுங்க, எது பெஸ்ட்? வெளியவா உள்ளயா? பக்கத்தில் கேளுங்க, வெளியவா உள்ளவா? எது பெஸ்ட் சொல்லுங்க. வா, சில பேர் ஏம்மா எதுமா பெஸ்ட்? உள்ள இருக்கிறது பெஸ்ட் தானே. சந்தோஷமான நியூஸா சோகமான செய்தியா? அப்ப ஏன் சிரிக்க கூடாது? அல்லேலூயா. சில பேர் ஆமாம் பிரதர் உள்ள இருக்கிறாரு. எசேக்கியா இலங்கைக்கு வரதுன்றதுலயே பெரிய சந்தோஷம் இல்லை, உண்மையா இல்லைங்களா?
வானாதி வானங்களை படைத்தவர், இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர், இந்த உலகத்தை உருவாக்கினவர், இந்த இலங்கையை உருவாக்கினவர், இலங்கை ஜனாதிபதிக்கே ஜனாதிபதியா இருக்கிறவர், அவர் உனக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. சிரிக்கலாமா? அப்படின்னு சிரிங்க. வாய்த்தால் நீங்க சிரிக்காதனால நான் சிரிக்க வைக்கிறேன் உங்களை. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதுங்க ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க. 3 வயசு குழந்தைக்கு அந்த சாக்லேட் ₹1 சாக்லேட்டாக இருக்கும். அந்த சாக்லேட் கொண்டு வந்த குழந்தை என்ன பண்ண, குழந்தை ஐயோ சாக்லேட் சாக்லேட் அப்படின்னு குதிக்கும். 18 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ₹1 சாக்லேட்டில் எனக்கு கேட்பரிஸ் சில்கா நிறைய வருது, கேட்பரிஸில் இப்போ அது இருந்தால் தான் சந்தோஷம் வரும். இன்னும் 25 வயசு ஆகுதுன்னா மொபைல் ஐஃபோன் இருந்தால் தான் சந்தோஷம் வரும். அதுலேயும் இப்போ வந்துருக்கிற ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் அது இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம். வயசு ஆக ஆக என்ன தெரியுமா, உங்களுடைய பரவசம் குறைஞ்சிக்கிட்டே போயிடுது, சந்தோஷம் அவுட்டு. நான் சின்ன பிள்ளைங்கள 13 வயசு சின்ன பிள்ளைங்கள டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே அந்த காலத்துலலாம் சும்மாவே சிரிச்சிட்டு இருப்பாங்க. சும்மாவே சிரிக்கிற வயசு அது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா சிரிப்பு ஆண்டவர் கொடுத்தாரு? ஆக்சுவலி உலகத்திலே ஒரே ஒரு ஹியூமன் பீயிங் தான் சிரிக்குது, ஒரே ஒரு லிவிங் பீயிங் தான் சிரிக்குது. அது யாரு? மனுஷன்தான். யானை சிரிக்குமா? எதுவுமே சிரிக்காது. ஆனால் நம்ம இப்போ கிறிஸ்தவம் சந்தோஷத்தை இழந்து விட்டது. ஏன் தெரியுமா? அப்போஸ்தலர் 13:52 சொல்லுது, சீஷர்கள் பரிசுத்தாவினாலும் சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டார்கள். எப்ப தெரியுமா? அடி வாங்கி அடின்னு அடிச்ச பிறகு சிரிச்சாங்க. அல்லேலூயா. இப்ப நல்லது இருந்தா கூட சிரிக்க மாட்டேன்றோம் நம்ம. என்ன தெரியுமா? ஆவியானவரோடு இருக்கிற உறவு எல்லாம் தெரியுமா வந்துருங்க. வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கவனிங்க, அவர் இப்போ உங்களுக்கு உள்ள வந்தவர் யார் தெரியுமா? இயேசுவின் வேலையை செய்ய உனக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இயேசு ஓமைய இயேசு சொன்னார். விதைக்கிறவனோட விதைக்க புறப்பட்டான், சிலது வழியாக விழுந்துச்சு. சீசர்களுக்கு ஒண்ணுமே புரியல. இயேசுவே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இயேசு சொன்னார், இந்த ஓமையை குறித்த ரகசியம் மற்றவங்களுக்கு சொல்ல தெரியாது, நான் உனக்கு சொல்றேன், விதைங்கிறது வசனம் அப்படின்னு தெளிவா சொல்லி கொடுத்தார் இயேசு. இப்ப அதை யார் சொல்லி தருவா தெரியுமா? பைபிளை படிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு புரியல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தருவார். அல்லேலூயா. என்ன பிரச்சனையே நமக்கு என்னடானா, ஆவியானவரோட நமக்கு உறவு இல்லை, டைம் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க நேரம் இல்லை பிரதர் அப்படின்னு. அவங்களெல்லாம் சிலுவையில் தான் அறையணும். நேரம் தந்தவருக்கே நேரம் இல்லை. பக்கத்தில் கேள்வியை கேளுங்க, பக்கத்தில் இப்படி கேள்விங்க, நேரம் கொடுத்தவருக்கே நேரம் இல்லையா? அப்போ வேற எதுக்கு உனக்கு நேரம் இருக்குது? மொபைல் பார்க்கறதுக்கு, சீரியல் பார்க்கறதுக்கு, சிலருக்கு ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்கு, சிலர் ரீல்ஸ்லேயே வாழ்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயே மூழ்கி போயிட்டாங்க. நாங்கள்லாம் ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் மொபைலை வாங்கி வச்சுருவோம். சில பசங்களுக்கெல்லாம் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். அண்ணா என்ன பண்ணுறதுனே தெரில, பைபிளை படி அப்படின்னா. அப்போ தான் நேரமே எக்கச்சக்க நேரம் இருக்குது பிரதர் அண்ணா எனக்கு அப்படின்னுவோம். அப்போ தான் என்னடான்னா நம்ம வேற ஒன்றில் மூழ்கி போயிட்டோம். இந்த காலம் பரிசுத்த ஆவியானவரோடு நீ வாழ வேண்டிய காலம். அல்லேலூயா. அவரோடு உறவாட வேண்டிய காலம். அவர் இந்த யோவான் இந்த 14:16 எடுத்துங்க. எல்லாரும் எடுத்து படிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவரோட பேசுகிற வார்த்தை இது. உங்களோட எத்தனை பேருக்கு உள்ள போகுதுன்னு தெரியல. இதை மட்டும் படிச்சு, இதை மட்டும் உங்களுக்கு உள்ள போயிடுச்சு. நான் சொல்றேன், இந்த சபையில நீங்கெல்லாம் முக்கியமான ஊழியத்தை செயலாய் மாறி விடுவீர்கள். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நீங்கள் வாயை திறந்தீங்க, தீர்க்கதரிசன வார்த்தை வரும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் மாறுவார்கள். அற்புதங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்வார். அது ஏதோ ஒருவருக்கு மட்டுமல்ல, உங்கள் பாஸ்டருக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன். மாம்சம்னு ஒன்று இருந்தா உனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். படிக்கலாமா? எல்லாரும் படிங்க. பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது சில காலம் உங்களுடனே இருக்கும்படிக்கு, 1 வருஷம் இருக்கும்படிக்கு, நீ பாவம் செய்யற வரைக்கும் இருக்கும்படிக்கு, நீ ஏதாவது தவறு செஞ்சா நான் போயிரு விடுவேன். அப்படியா? எல்லாம் சொல்லுங்க, என்றென்றைக்கும். எல்லாம் வாய்த்தார் சொல்லுங்க, என்றென்றைக்கும். பக்கத்தில் வாசிக்கணும். ஹலோ மகளே, ஹலோ சொல்லுங்க, ஹலோ சிஸ்டர், ஹலோ பிரதர், தம்பி, எல்லாம் பக்கத்தில் சின்ன பிள்ளை கூட சொல்லுங்க, என்றென்றைக்கும். அடுத்த வருஷம் நீ சாகர வரைக்கும், உன் ஜீவன் பிரியும் வரை, பாட்டு பாடினீங்களோ, உன் சுவாசம் ஒழியும் வரை பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருப்பார்.
அண்ணா நான் தப்பு செஞ்சா கூட போக மாட்டார். அவர் துக்கப்படுவார், வெளியே போக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் துக்கப்படுவார், ஐயோ என் பிள்ளை இப்படி தப்பு பண்றானே அப்படின்னு சொல்வார். ஏம்மா மகளே வேண்டாம் செய்யாத. எத்தனையோ பேர் சத்தம் கேட்டிருக்கிறீங்க. நீங்க சொல்லாதீங்க ஆண்டவங்கிட்ட பேசவே இல்லை. உள்ள ஒரு ரெட் சைரன் போகும். இந்த ஆம்புலன்ஸ், இந்த போலீஸ் ஜீப் எல்லாம், விஐபிஸ் எல்லாம் போகும்போது ஒரு சைரன் போகும் பாருங்க, வாய் 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 சத்தம். நிறைய நேரம் உனக்கு அடிச்சிச்சு, அதையும் மீறி இல்லை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன். அந்த பையன் நல்லா அன்பா பேசுறான், கொஞ்சம் சேட் பண்ணலாம் அப்படின்னு சேட் பண்ணி தான் மாட்டிக்கிட்ட நீ. உள்ள சத்தம் கேட்டுச்சு, வேண்டாம் டேஞ்சர் அப்படின்னு ரெட் சைரன் வந்துச்சு. வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நிறைய நேரம் பரிசுத்தாவிட்ட பேசுறாரு, நீ தான் அதை தட்டிட்டு இல்லை ஓவர் கம் பண்ற. என்றென்றைக்கும் உனக்குள்ள இருக்கும்படி வந்தவர். அடுத்த வசனத்தை முக்கியமானது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே எல்லாம். இதுதாங்க முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு உள்ளே. எல்லாம் சொல்லுங்க, என்னோடு வாசம் பண்ணி எனக்குள்ள. பாய்த்தரு சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள உங்களுக்குள்ள. சத்தமா எனக்குள்ள உங்களுக்குள்ள அவர் வந்து விட்டார். பழைய ஏற்பாட்டில் கூட வந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். இயேசுவின் ரத்தத்தில் என்னைக்கு கழுவப்பட்டீங்களோ உங்க ஆவி தேவனுடைய ஆலயமா மாறிடுச்சு. அவர் உங்களுக்குள்ள வந்து விட்டார். இனிமே என்ன தெரியுமா பிரச்சனை? என்னடா அப்புறம் ஏன் தோல்வி அப்படின்னா உள்ள இருக்கிறவரை பார்க்கல. வசனம் சொல்லுது, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு என்னங்க அப்படின்னா அதுதான் உறவு, நெருக்கமான உறவு. நீ உள்ள இருக்கிறார் பாருங்க, அவர் என்ன விரும்புறாருன்னா நீ அவரோட பேசணும்னு விரும்புறார். அவர் எப்படி உங்களோட பேசுவார்? பைபிளை படிச்சா பேசுவார். இந்த பைபிளை எழுதுனது யாரு? இந்த புக்கு ஆத்தர் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அப்ப நீ இந்த பைபிளை திறந்து அப்படியே படிக்கும் பொழுது உங்களோட அவர் பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசுறது ஆமாண்டவர் நான் எடுத்துக்கிற ஆண்டவரேன்னு சொன்னீங்க உடனே என்ன, அவர் சந்தோஷமாயிருவாரு. அவர் சந்தோஷமாயிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமாயிரும். ஏன் தெரியுமா நீ துக்கத்தில் இருக்கிற மகளே, நான் ஏன் தெரியுமா உன் பிரச்சனை உன்னால சந்தோஷமா வாழ முடியல, ஏன் தெரியுமா அவரை ஆராதிக்க முடியல? நீ அவரோட உறவாட அவருக்கு பிரியமானதெல்லாம் தானா உன்னை விட்டு போயிடும். நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, இந்த தப்பை நான் செய்யக்கூடாது, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் அதுல போகாது. எதை செய்யணுமோ அதை செய்தால், எதை செய்ய வேண்டாமோ அது தானா போயிடும். அல்லேலூயா. எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லு, எதை செய்யணுமோ அதை செஞ்சீன்னா எதை செய்ய வேண்டாமோ அது தானா போய்விடும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன், ஒரு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உள்ளே இருக்கிறவரை எவ்வளோ நீங்கள் ஆண்டவரை விட்டு கொடுக்குறீங்களோ புது புது பாஷைகளை அவர் தருவார். பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் வரும்போது எல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அவர்கள் மேலே அபிஷேகம் வந்தால் தீர்க்கதரிசனம் வரும். புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் வச்சது என்னன்னா, அப்போஸ்தலர் 2 எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில பேர் இன்னைக்கு நீங்க அபிஷேகம் பெறாம இருக்கலாம். நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், அபிஷேகம் எல்லாருக்கும் சொந்தம். அல்லேலூயா. மாம்சமான கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் இருக்கிற யாவரும் அபிஷேகம் பண்ண முடியும். பேதுரு சொன்னார். யோவேல் 2 பாஸ்டர் காலையில் சொன்னார். யோவேல் 2:28, அப்போஸ்தலர் 2:17 யோவேல் தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், கடைசி நாட்களிலே மாம்சமான எல்லாரும் படிங்க, கடைசி நாட்கள் அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வெரி குட். அதோட போதுங்க. எல்லாம் சொல்லுங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 2:17 என்ன இருக்குது? கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க இது கடைசி நாட்கள்னு? நம்புறீங்களா கடைசி நாட்களா? அப்போஸ்தலர் காலத்திலேயே அவங்க கடைசி நாள்னா அதுக்கப்புறம் 2000 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா பக்கத்தில் சொல்றது கடைசி நாள். சரிங்க, யார் மேல் ஆவியை ஊற்றுவார்? பரிசுத்தமாக இருக்கிற யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். பாவத்தை எல்லாம் யாரெல்லாம் விட்டுட்டாங்களோ அவர்கள் மேல் ஆவியை ஊற்றுவேன். கெட்ட பழக்கம் யாருக்கு இல்லையோ அவர்கள் மேல் ஆவியை ஊற்றுவேன். சொல்லுங்க, தப்பா சொன்னா திருத்துங்க.
ஒரு நாளுக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணினவர்கள் மேல் ஆவி ஊற்றுவேன். எல்லாம் சொல்லுங்க. மாம்சம் இருக்குதா? கிள்ளி பாருங்க. மாம்சம் இருக்கா உங்களுக்கு? எல்லாம் சின்ன பிள்ளைங்கெல்லாம் கிள்ளி பாருங்க. சின்ன பிள்ளைங்க, நான் சொல்லட்டுமா, அபிஷேகத்தை யார் சொல்லாமல் பெற்றுப்போனா சின்ன பிள்ளைங்க தான் ஈஸியாக பெற்றுப்பாங்க. ஜோயே வாலிபர் முகாமை நடத்தணும். மே 5, 6, 7 2000 வாலிப பிள்ளைங்க வந்தாங்க. நிறைய பேர் 10, 12, 13 எல்லாம் அபிஷேகம் பெற்றது மட்டும் இல்லை, எல்லாம் உருண்டு அழுது. நீங்கள் உங்களால் அது கற்பனையாக பண்ண முடியாது. எல்லாம் தரிசனம் பார்க்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் சின்ன பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தை ஊட்ட விரும்புகிறார். சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க பாருங்க, எல்லாரும் இங்கே பாருங்க, எல்லா பிள்ளைங்களும், எல்லா குட்டி பிள்ளைங்கள்லாம், பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே கவனிங்க. உங்கள் மேலே ஆண்டவர் அபிஷேகத்தை ஊட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க தரிசனத்தை பார்க்க போகுது. நான் ஒரு பிள்ளை 9 வயசாக இருக்கும்போது அது அபிஷேகத்தில் நடத்தினேன். ஜோயால 2 வருஷத்துக்கு முன்னாடி அது அபிஷேகத்தில் நிரம்பிட்டு இருக்குது. கடைசி நாள் அது எல்லாம் மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்நிய பாஷை பேச அழுதுகிட்டே இருக்குது. சின்ன பிள்ளை, குட்டி பிள்ளை. அப்போ அவங்க பேரண்ட்ஸு அழுகையை நிறுத்த பார்க்குறாங்க. நான் சொன்னேன், இல்லை அது ஆவியானவர், விட்டுருங்கன்னு. அப்போ திடீர்னு ஒரு அங்கே வேலை செஞ்சுருக்கிற வாலண்டியர் கேர்ளுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர். அப்போ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அண்ணா அந்த பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொன்ன. இந்த பிள்ளை அவங்க அம்மா கிட்ட என்னமோ சொல்லிச்சு. அப்படின்னு சொன்னேன், என்ன சொல்லுதுன்னா, இல்லை ஏசப்பா எனக்கு வந்து நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. சரி பரவாயில்ல. இந்த பிள்ளை அப்போவே சத்தம் கேட்குது. சரி வா, நீ கூட்டிகிட்டு போனேன். அதை போய் கையை வச்சு பாருங்க, அந்த பிள்ளை பொத்துன்னு விழுந்துச்சு, சுகமாயிடுச்சு. உடனே ஹை ஃபீவர், உடனே சுகமாயிடுச்சு. எத்தனை? 9 வயசு. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 13 வயசு. அதுக்கு 13, 12, 13 வயசு. அவங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணிட்டுருக்குறாங்க, எங்கே வீடு கட்டணும் அப்படின்னு. கோயம்புத்தூரில் அவங்க எங்கே வீடு கட்டணும் ஜெபம் பண்ணால் அதுக்கு GANAPATHY அப்படின்னு வருது லெட்டரு. உடனே அவங்க அப்பாட்ட சொல்லி, இந்த மாதிரி லெட்டர் வருதுப்பான்னு. என்னென்னா கணபதி அப்படிங்கிற ஒரு இடம். இவங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க. கடைசியில் அங்கே தான் பெஸ்ட்டு இடம் கிடச்சிச்சு, விலை கம்மியாக. அங்கே தான் வீடு கட்டுறாங்க. இந்த பிள்ளை தான் சொன்னான், 12 வயசு பிள்ளை. அவங்க வீட்டுக்கு எங்கே கட்ட போகிறாங்கன்னு தரிசனம் சொல்லிச்சு. நான் சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க அபிஷேகத்தில் நிரம்பிடுங்க. யோசேப்பு சின்ன வயசில் கனவை கண்டான். அல்லேலூயா. தானியேல் டீனேஜ். அவன் தானியேல் வந்து பெரிய ஆள் நினைக்காதீங்க. அவனை கூட்டிகிட்டு போகும்போது சின்ன பையன், அவன் டீனேஜ் பையன். அவனுக்கு கனவுகளை சொல்கிற அர்த்த வியாக்கியான வரத்தை கத்த தந்தார். ஏன்னா 16, 17 வயசில் எனக்கு தீர்க்கசன வர வந்துச்சு. விடுதலை போகிற இடத்துலலாம் பிசாசு ஓடிச்சு. அதுக்கப்புறம் தான் ஊழியமே தொடங்குச்சு. உங்கள் பாஸ்டர் 17 வயசில் வந்தார். நான் சொல்கிறேன், ஒரு நாள் வரும், இப்பெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் நினைக்காத, அது பிசாசுடைய தந்திரம், போய் இப்ப நீ அபிஷேகத்தில் நிரம்பு, ஆவியானவருக்கு விட்டு கொடு. ஒரு நாள் வரும், நீ உன் குடும்பத்துக்கு யோசேப்பாய் மாறுவாய். உன் குடும்பமே உன்னால் கனம் பண்ணப்படும். நீ வந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை, இந்த சபைக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறுவாய், தூணாய் மாறுவாய். இலங்கையே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும், வவுனியா ஆச்சரியப்படும். இன்னைக்கு ஒருவேளை நீ ரிஜெக்ட், நீ சொல்லலாம், எல்லாரும் என்ன நேசிக்கல பிரதர், எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, நான் காயப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் காயம் கட்டுகிறவர். அவர் காயத்தை கட்டுவார். மக்கள் உன்னை நேசிக்காம இருக்கலாம். பல நேரத்தில் உங்க பெற்றோருக்கு உன்னை புரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய உணர்வுகளை புரிந்தவர். He understand your minute feelings. Hallelujah. ரபா ஷேகடா ரபா ஹந்த ரபா ஹஸ்ஸகல ரபா பாபா. பிள்ளைங்க 2 பேரும் இங்கே பாருங்கள், என்னோட மெசேஜ் கேளுங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க. முக்கியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம்மா, ஆவியானவரை நேசிக்கிறார் உங்களெல்லாம். சின்ன பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆவியானுடைய கண்ணு இருக்கிறத நான் காலைல பார்த்தேன். நான் இன்னைக்கு இவ்வளோ வாலிப பிள்ளைங்க இருக்கான்னு தெரியாது. ஆனால் காலையில் எனக்கு ஆண்டவர் சொன்னார், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நான் நினச்சேன் பெரியவங்க தான் காயப்பட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, வாலிப மீட்டிங்கில் ஜெபம் பண்ணால் சின்ன பிள்ளைங்களாம் அழுகுது. அப்போ தான் பார்த்தேன், சின்ன பிள்ளைகளுக்கும் காயம் இருக்குது. அவர்களும் ஸ்கூலில் காயப்படுறாங்க, அவங்க பெற்றோரால் காயப்படுகிறார்கள், குடும்பத்தால் காயப்படுறாங்க, அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கிறது, சில நேரத்தில் அப்யூஸ் பண்ணப்படுகிறாங்க. அவங்கள அப்யூஸ், அது வெளியே அவங்களால சொல்ல முடியல, அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேம்மா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் நடப்பது தெரியும். அவரும் காயங்கட்ட விரும்புகிறார். தேற்றற வாழ்ந்த என்ன அர்த்தம் தெரியுமா? காயம் கட்டுகிறவர், எண்ணெயை ஊற்றுகிறவர். இன்னொன்று நான் சொல்கிறேன், உன் அப்பா அம்மா 24 மணி நேரம் உன்னோடு இருக்கிறது இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் 24 மணி நேரம் உன்னோடு இருப்பார். நீ காலேஜுக்கு போகும்போது உன்னோடு இருக்கிறார், ஸ்கூலில் உன்னோடு இருக்கிறார், தூங்கும்போது உன்னோடு இருக்கிறார், நடக்கும்போது உன்னோடு இருக்கிறார். உங்கள் பெற்றோரை விட உன்னோட நேசிக்கிற யாரை விட அவர் தான் உன்னை நேசிக்கிறார். யாரெல்லாம் அவரோட உறவாடணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். சிலர் அபிஷேகம் பெற்றீங்க, ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்க, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் தூரமாக போயிட்டீங்க.
தூரமாக போயிட்டீங்க. உங்களுக்கே தெரியுது அவரை காயப்படுத்திட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியுது, ஆமா அண்ணா நான் வந்து வாழ விரும்புகிறேன், நல்லா தான் இருக்க விரும்புகிறேன், ஆனால் ஏதோ ஒரு சக்தி என்னை பிடிச்சி தள்ளுது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் 2 ஆவி இருக்குது. ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்று அசுத்த ஆவி. 2 பேர்த்துக்குமே சரீரம் வேணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, மகளே நான் உன்னை ஆலயமா மாத்தி நான் உனக்குள்ள வந்து என் கிரியே செய்ய விரும்புறேன், நீ என்னை விட்டு கொடுக்குறியான்னு கேட்கிறாரு. ஆவியானவர் எப்படின்னா ஜென்டில் ஆவியானவர். கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா அவர் கூப்பிட்டாதான் வருவார். பிசாசு எப்படின்னா திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் நீ விரும்பலையோ மகளே, அவன் எப்படி பேசுறான்னு உனக்கே தெரியாது. நீ நினைக்கிற பிசாசெல்லாம் கிட்ட பேசல பிரதர்ன்றீங்க. உன் மொபைல் போன்ல நீ பார்க்கறதெல்லாம் பிசாசு தான். எதை பார்த்து ஆண்டவர்கிட்ட தூரம் போறையோ, எந்த ஃப்ரெண்டு உன்னை இயேசுவை விட்டு தூரம் கொண்டு போதோ அது பிசாசு. அது மூலமா பிசாசு பேசுறான். சும்மா சச்சுன்னா வா கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் அப்படி சொன்னா அது பிசாசு. பல நேரம் நமக்கு தெரியல பிசாசு பேசுறானா ஆவியானவர் பேசுறாருன்னு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், எந்த ஒரு ஃப்ரெண்டு நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று இழுக்கிறாளோ அவள் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பினவங்க. அவங்க மூலமா பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. யார் உன்னை இயேசு விட்டு தூரம் கொண்டு போதோ, எது இல்லை எல்லா நேரமும் ஜபம்னு ஒரு நாள் இப்படி இருந்தா தான் என்ன, அது வந்து உனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அது பிசாசு. யார் பிசாசுக்கு விட்டு கொடுத்தாங்களோ. இன்னொன்று கவனிங்க, முதல்ல பாவம் வந்து சாதாரணமாக தெரியும், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். போர்னோகிராஃபி ஆபாச படத்தை பார்க்குறாங்க, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பையன்கிட்ட பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும். அப்பா அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, அவன் சொல்லுவான் ஐயோ உன்ன மாதிரி ஒரு அழகான பிள்ளை இல்லைன்னு. அப்பா அம்மா திட்டுவாங்க. இது இருக்கிற பெரிய பிரச்சனை என்னடானா, அப்பா அம்மா எப்போ பிள்ளைங்களை ரொம்ப திட்டுறாங்களோ அந்த நேரத்தை வந்து சொன்னான்னா வாலிப பிள்ளைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிடும். அவனே ஒன்று சொல்கிறவங்களுக்கு, சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கலைன்னா நீங்கள் யாருக்கோ பேச வேண்டியது எங்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு. நான் சொல்கிறேன், பிசாசுக்கு ஒரு கோல் இருக்குது, ஆவியானவருக்கு ஒரு கோல் இருக்குது. ஆவியானவருக்கு ஆலயம் வேணும், பிசாசுக்கும் ஆலயம் வேணும். ஏன்னா அவன் தானா செய்ய முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு அவிசுவாசியும் இயேசுக்குள்ள வராத ஒவ்வொருவனும் பிசாசின் கையில் ஒரு ஆயுதம். எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு அவிசுவாசியும், எல்லாம் வாய்த்தார் சொல்லுங்க, ஒவ்வொரு அவிசுவாசியும் பிசாசு கையில் ஆயுதமா இருக்கிறான். அதே மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானுடைய கையில் ஆயுதமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் ஆவியானவர் விட்டு கொடுத்தீங்க. இன்னொன்று சொல்கிறேன், அண்ணா ஏதோ ஒன்று என்ன கம்பல் பண்ணுது. நீங்கள் ஒருவேளை இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு விடுதலை தேவை. ஒருவேளை கர்த்தர் செத்தானா நாளைக்கு நான் விடுதலைக்கு ஜெபம் பண்ணுவேன். நாளைக்கு இருக்கிற மீட்டிங்கில் கர்த்தர் அந்த விடுதலைக்கு என்ன ஆவியானவர், என்ன டைம் இல்லை, இன்னைக்கு அபிஷேகத்தில் உங்களை நடத்த விரும்புகிறேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை எல்லாரையும் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறீங்களோ இன்னைக்கு அந்நிய பாஷை பேச போறீங்க. ஆவியானுடைய அக்கினி உங்க மேலே வரப்போகிறது. கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை, என்னுடைய இள வயசுல என்னைக்கு அபிஷேகம் பெராக்காக வந்தனோ நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அபிஷேகத்தில் நடத்தி இருக்கிறேன். நான் இலங்கைக்கு வரும்போது ஒரு பெரிய பாஸ்டர் மதுரையில் பாஸ்டர் ஜெபராஜ்னு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட வந்திருக்காரு. ஆமாம், அவங்க சன் ஸ்கூலாக வர்ஷிப் வந்திருக்காரு. எனக்கே தெரியாது, நானே பார்க்கல, அவனும் என்கிட்ட வந்து சொல்லலை. 5வது நாள் பார்த்தா நிறைய பேர் அபிஷேகம் வரல. அப்போ எல்லாரையும் காலைல 6 மணிக்கு வாங்க டங்ஸுக்கு வந்த வச்சு ஒரு 15 பேர் அபிஷேகம் நடத்திட்டேன். இவனும் ஒரு பையன், எனக்கு தெரியாது பாஸ்டர் ஜெபராஜ் பையன். கடைசியில் பார்த்தா அவன் கடைசி நாள் வந்து, அண்ணா நான் ஜெபராஜ் பாஸ்டரோட சன்னு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இன்னைக்கு வரும்போது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், பாஸ்டர் தேங்க்யூ பாஸ்டர், என் மகனை அபிஷேகத்தில் நடத்துனீங்க, அந்நிய பாஷை பேசுகிறான்னு. பல நூற்றுக்கணக்கான மக்களை நான் அபிஷேகத்தில் நடத்தியிருக்கிறேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஒருவேளை நீ போராட்டத்தில் இருக்கலாம், வெளியே தெரியாது. நிறைய நேரத்தில் பிரச்சனை என்ன தெரியுமா, பெற்றோர்களுக்கே தெரியாது பிள்ளை எந்த போராட்டத்தில் இருக்குதுன்னு. பிள்ளைங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கும், ஆனால் நிறைய காயங்கள் இருக்கும், நிறைய போராட்டத்தில் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஒன்று தான் வழி. நான் எப்பவுமே சொல்லுவேன், அபிஷேகத்தில் ஒரு பிள்ளை நிரம்பிருச்சுன்னா அவங்கள பற்றி கவலையே பட வேண்டாம். நிரம்பலையா ரொம்ப கவலைப்படு. ஐயோ, அபிஷேகத்தில் ஒரு பிள்ளை நிரம்பல, அந்நிய பாஷை பேசலைன்னா அந்த பிள்ளையை பறித்து நீங்கள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி, ஐயோ என் பிள்ளை அபிஷேகத்தில் நிரம்பணும். ஒரு பிள்ளை வந்து சொல்லுது, கர்த்தர் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லுதா, கவலையே விட்டுருங்க. அந்த பிள்ளை நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அது மேல வந்துடும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன தெரியுமா, இதுக்கு தகுதி பெரிய பிரச்சனை. நான் பாவத்தை விட்டுறேன் பிரதர்,
கொஞ்சம் பரிசுத்தம் ஆயிட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கிறேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் பரிசுத்தமாகவே ஆக முடியும். எல்லா பக்கத்தில் சொல்லுங்க, பரிசுத்த ஆவி வந்தாதான் பரிசுத்தமாகவே வாழ முடியும். அல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவி. அப்படின்னா என்ன தகுதி? மாம்சம் இருக்குதா, உன் மேல் ஆவி வரும். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்ல, மாம்சம் இருக்குதா, அது என்ன மாம்சம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா கீழ்படியாத மாம்சம், முரட்டாட்டம், பாவம், நேற்று வரைக்கும் செஞ்ச பாவம், நோ ப்ராப்ளம், உன் மேலதான் ஆவியானவர் வர விரும்புகிறார். ஏன் தெரியுமா? உன்னை விடுவிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நான் உனக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிடும். இன்னைக்கு எவ்வளோ மோசமா இருக்கிறியோ அந்த அளவுக்கு நல்லவனா மாறிடுவேன். அந்த அளவுக்கு எவ்வளோ கோபக்காரியோ அந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறி விடுவாய். அப்போஸ்தலர் 5:32 சொல்லுது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்தாவி தான் தந்தார்ல, பரிசுத்தாவியும் சாட்சி. எப்படின்னா பரிசுத்தாவியானவருக்கு இன்னொரு பேரு கீழ்ப்படுதலின் ஆவியானவர். சில பிள்ளைங்களுக்கு ஒரு முரட்டாட்டம் இருக்குது, என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து நிற்கிற பாரு, அதை நீயா நினச்சிக்கிற, எனக்கு உள்ளபடி வருது, அம்மா அப்பா சொல்லும்பொழுது உள்ள ஒன்று வருது, அது தானா நினைக்கிற, அது ஒரு விடுதலை உனக்கு தேவை. பிசாசு உன்னை முரட்டாட்டத்துக்குள்ள தள்ளுறான். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆவி. கவனிங்க, ஆதாம் ஏவாளை கீழ்ப்படியாம பண்ணது ஒரு பிசாசு. அப்ப இன்னைக்கு உனக்கு நீ திரும்ப திரும்ப விழுறதுக்கு காரணம் ஒரு பிசாசு. அப்ப அதுக்கு என்னன்னா வழி? அபிஷேகத்துல நிரம்பு. இன்னைக்கு சொல்ல, ஆண்டவரே என்ன நிரப்பிடுங்கப்பா, நான் உங்களால நிரம்பணுமே தவிர பிசாசு என் வாழ்க்கையில செயல்பட முடியாது. அப்படி சொன்னீங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிரப்பி விடுவார். யோவான் 7:37, கடைசி நாள், பண்டிகையின் கடைசி நாள்ல இயேசு சத்தமிட்டு சொன்னார், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். கவனிங்க, தாகம். எல்லாரும் சொல்லுங்க, தாகம். எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். எல்லாரும் இன்னும் சத்தமா. நிறைய பேர் வாயவே திறக்கல. உங்க வாயை திறந்தே ஆகணும். எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் வாயை திறக்கணும். பெரியவங்களை விட்டுறேன் நான். ஏன்னா பெரியவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டாங்க. இனிமேல் எனக்கு சின்ன பிள்ளைங்க தான் டார்கெட், வாலிப பிள்ளைங்க. எல்லாம் சொல்லுங்க, தாகம். தாகம்னா இப்போ எனக்கு தாகமாக இருக்குது. இப்போ நான் குடிக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த தாகம் இல்லை. தாகம்ன்றது வனாந்தரத்தில் ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், பாலைவனத்தில். அப்படியே தண்ணியே இல்லை, அப்படியே கண்ணு மங்குது, அப்படியே எல்லாம் அப்படியே விழுகுது. அப்படியே இந்த அடுத்த நிமிஷம் அவன் மயங்கி விழுந்தார் போகிறான். அப்படி பயங்கர நேரத்தில் ஒருத்தர் வர்றாரு. கையில் 10 கோடி ரூபாய் ஒரு கையில் இருக்குது, இன்னொரு கையில் வாட்டர் கேன் இருக்குது, 10 லிட்டர் வாட்டர் கேன். என்னதை கேட்பார் அவர்? 10 கோடியா வாட்டர் கேனா? தண்ணியா பணமா? ஏன்? தாகம். ஐயோ, இது இல்லைன்னா நான் வாழ தண்ணி குடிச்சு வாழ்ந்துட்டேன்னா 10 100 கோடி கூட நான் சம்பாதிப்பேன். ஆனால் இப்போ தண்ணி வேணும் எனக்கு. நான் சொல்லட்டுமா, என்ன தெரியுமா? கர்த்தர் யார் ஏக்கமாக இருக்கிறாங்களோ, டெஸ்பரேஷன், ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளை தான், ஆனால் நான் நிறைய பார்க்குறேன், நான் காயப்படுறேன், நான் படிக்க முடியல, என் கவனம் செதறுது, நிறைய எனக்கு தவறான காரியங்கள். இப்போ நான் என்னெல்லாம் சொன்னேனோ பல ஏரியாவில் உனக்கு பிரச்சனை இருக்குது. என் பெற்றோருக்கு நான் உண்மையாக இல்லை, சபையிலையும் நான் உண்மையாக இல்லை, பல ஏரியாவில் வெளியே நான் சொல்ல முடியல, நான் போராட்டத்தில் இருக்கிறேன். அப்படி சொல்றியா? இப்ப நான் பேசல, பரிசுத்தாவியான உன்னிடத்தில் பேசுகிறார். தாகமா இருக்கிறையா? நீ தாகமா இருந்தால், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் இயேசுகிட்ட வந்துட்டீங்களா? எல்லாரும் இயேசுகிட்ட வந்துட்டீங்கல்ல? எல்லாரும் இயேசுகிட்ட வந்துட்டீங்க, அவ்வளவுதான். எல்லாரும் வந்துட்டீங்க. என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இப்ப நான் குடிச்ச பாருங்க தண்ணி, அபிஷேகம் பண்றது. எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம் பண்றது, அபிஷேகம் பெறுவது தண்ணி குடிக்கிற மாதிரி. அவ்வளோதாங்க. எல்லா பக்கத்தில் அபிஷேகம் பெறது தண்ணி குடிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி. எல்லாம் சொல்லுங்க, ரொம்ப ஈஸி. அல்ல, நம்ம 10 வருடமாய் காத்து கொண்டிருந்தேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். நீங்க காத்துட்டு இல்லை, அவர் காத்துட்டு இருந்தாரு. பிரச்சனை நம்ம என்னமோ அவர் என்னமோ வானத்திலேயே இருக்கிற மாதிரியும், திடீர்னு ஒரு நாள் பொத்துனுங்க மேலே விழுந்த மாதிரி இல்லை. அவர் உள்ள இருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட போது எங்கே வந்துட்டாரு? எல்லாம் வாய் தோணுங்க. ஹலோ, இன்னைக்கு நீங்கள் வாய் பேச வச்சே நான் உங்களை பக்கத்தில் பசங்க உள்ளே இருக்கிறாரு. எல்லா பக்கத்தில் பசங்க உள்ளே இருக்கிறாரு. அப்போ என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர். எங்கிருந்து?
அடுத்த வசனம் சொல்லபடி வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து எல்லங்க கவனிங்க, உள்ள இருந்து எல்லாம் சொல்லுங்களேன் இன்னும் சத்தமா. எல்லாரும் பக்கத்தில் பாருங்க, சொல்றாங்களான்னு பாருங்க. உள்ள இருந்து, வானத்திலிருந்து இல்ல. இப்ப பிரச்சனை தெரியுமா? எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அவையின் எங்க ஆண்டவரே வயலிருந்து வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த அக்கினிமயமான நாவுகள் அப்போஸ்தலர் 2 பார்த்தாங்க பாருங்க. அது முதல் நாள் அல்லேலூயா அவர் இறங்கி வந்தது. அது திருவிழா அன்னைக்கு தான் இன்னாகரேஷன். அன்னைக்கு தான் அவர் இறங்கி வந்தார். வந்தவர் மேல போகல, தங்கி விட்டார். கரங்களை தட்டுங்க பரிசுத்த ஆவியானவருக்கு. இனிமே அவர் மேல இருந்து வர போறது இல்ல, வந்து பூமியில தங்கிட்டாரு. இனிமே உள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா. இவ உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அல்லேலூயா. இன்னொரு விஷயம், நிறைய பேர் அபிஷேகம் பெறணும்னு விரும்புறாங்க. ஜெபம் பண்ணும்போது என்னவோ நினைக்கிறாங்க, அமைதியாவே இருப்பாங்க. ஆண்டவரே அபிஷேகம் பெறணும்னா ஒண்ணுமே வாய்வே திறக்க மாட்டாங்க. எப்படிங்க அபிஷேகம் பெறது? வாயை திறக்கணும், திறந்தாதானே நதி பாயும். அல்லேலூயா. நதி பாயணும்னா பாஸ்டர் கூட காலைல சொன்னார், உன் வாயை விரிவாய் தர. பைபிள் இருக்குது, விரிவாய் தர. சில பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கூட சில பேர் அந்நிய பாஷை பேசுறது பார்த்துக்கிறேன். மீன் மாதிரி சின்ன வாயவே திறக்கிறது இல்லை. அபிஷேகம் அந்நிய பாஷை. வாயை விரிவாய் தர, சத்தமா பேசணும். வல்லமை இருக்குது, சத்தத்தில் ஒரு வல்லமை இருக்குது. There's a power in shouting. அடுத்தது இன்னொன்று, அவர்கள் தந்தன பாஷையின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். யார் தொடங்கினா? அவர்கள் தொடங்கினார்களா பரிசுத்த ஆவியானவரா? பேச தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4 ஆவியானவர் பாஷை தருவார். யார் தொடங்கணும்? எல்லாம் சொல்லுங்க, அவர் பாஷை தருவார், நான் தொடங்கணும். எப்படிங்க நான் தொடங்குறது? தமிழில் ஒரு ஸ்தோத்திரம் 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 சரிதான் நாவு குளரும், டடா டடா ஏதாவது வரும். அப்போதான் மூளையில் என்ன சொல்லணும், உங்கள் மூளை சொல்லும், ஏய் வளராத அப்படின்னு உங்கள் மூளை சொல்லும். அப்போ 1 கொரிந்தியர் 14:14 இருக்குது. நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணும் பொழுது 1 கொரிந்தியர் 14:14 எல்லாரும் படிங்க அந்த வசனத்தை. இப்ப எல்லாரும் அந்நிய பாஷை பேச போறீங்க. உங்க சந்தேகத்தை எல்லாம் நான் எடுக்கிறேன். இப்ப நீங்க அபிஷேகம் பெற போறீங்க. எத்தனை பேர் ரெடி ஆகுறீங்க? எனக்கு தெரியும் நிறைய பேத்துக்குள்ள நதிகள் பாய போகிறது. இன்னைக்கு உன் வாழ்க்கை மாற போகிறது. இந்த நாள் நீ ஒரு அக்கினியாய் மாற போகிறாய். தடைகள் உடைய போகிறது, கட்டுகள் உடைய போகிறது. உன் வாழ்க்கை தலைகீழாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஏற்கனவே நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீங்க, ஆனா குளிர்ந்து போயிருக்கலாம். ஆனா திரும்ப உன்னை அனல் மூட்டி எழுப்ப போகிறார். அக்கினி உன் மேல வரப்போகிறது. எல்லா இருளை சுட்டரிக்க போகிறது. எந்த பாவம் உன்னை பிடிச்சி இழுக்குதோ அந்த பரிசுத்த ஆவியோட அக்கினி சுட்டரிக்க போகுது. ஒருவேளை வெளியே மற்றவங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியும் எங்க நீ கட்டப்பட்டிருக்கிறாய். அந்த கட்டில் அக்கினி வரப்போகிறது. என்னத்தினால் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா. கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னடா ஆவி, எல்லாம் சொல்லுங்க ஆவி. ஆவி அந்நிய, நீங்க யார் தெரியுமா? ஆவி உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆவியில இயேசு பரிசுத்த ஆவி இருக்கிறார். அங்கிருந்து தான் ஜெபம் வருது. அந்நிய பாஷை கருத்துங்கிறது உங்க மூளை. கருத்துன்னு என்னது? மூளை. மூளை. இந்த மூளைக்கு யூஸே இல்லை. அந்நிய பாஷை பேசும்போது இந்த மூளைக்கு வேலையே இல்லை. தமிழ்ல பேசும்போது தமிழ் வார்த்தையை மூளை கொடுக்குது. இங்கிலீஷ்ல பேசும்போது மூளையிலிருந்து வருது. அந்நிய பாஷை பேசும்போது மூளைக்கு வேலை இல்லை. இங்கே தான் பிரச்சனை. நம்ம வாழ்க்கையெல்லாம் மூளை கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறோம். எல்லா நேரமும் மூளை சொல்றதான் செய்கிறோம். அது கட்டுப்பாட்டு போயிடுச்சு. அது நினைக்கும், ஐயோ நீ என்னமோ வளராத, இது ஆவியானவர் கொடுக்குறாரா இல்லை நீயா பேசுறியா தெரியலையே, நிறுத்து அப்படிங்க மூளை. உடனே நிறுத்திடுவீங்க. உடனே நிறுத்திட்டு, இது நான் தான் பேசுறேன்னா இல்லை ஆவியானவர் தான் பேசுறாரா? மற்றவங்க எல்லாம் கையை தட்டுறாங்க, நீ ஒண்ணுமே தட்டலையே. மற்றவங்களுக்கெல்லாம் கூஸ் பம்ப் வருமாமே, புல்லரிக்கிற மாதிரி இருக்குமாமே, உனக்கு ஒண்ணுமே வரலையே. அவங்களுக்கு கண்ணீர் வந்துச்சு, உனக்கு வரல. அவங்க குதிக்கிறாங்க, நீ குதிக்கல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். நான் பார்த்ததுல அந்நிய பாஷை பேசுகிற நிறைய பேர் சந்தேகத்தோடு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் பேசுறது ரைட்டா இல்லை ராங்கா? சரி, உங்களுக்கு மட்டும்தான் வருதா? இல்லை எனக்கும் வந்திருக்குது சின்ன வயசில். ஆனால் ஒன்றே சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, இயேசு சொன்னார், ஒரு பொல்லாதவர்களாயே நீங்கள் பிள்ளைகளுக்கு. ஆமா, உங்க பையன் மீன் கேட்கிறான், பாம்பு கொடுப்பீங்களா? இந்தாடா பிடிச்சிக்கடா பாம்பு அப்படின்னு. முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பீங்களா?
பொல்லாதவளாய் நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் உங்களுக்கு தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க பரிசுத்த ஆவியை கேட்டா பரிசுத்த ஆவி தான் கிடைக்கும். அந்நிய பாஷையை கேட்டீங்கன்னா வாயில வர்றது அந்நிய பாஷை தான். பிசாசு சொல்ற பொய்யை நம்பாதீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இது அபிஷேகத்தின் நேரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புற நேரம். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிற நேரம். ஆவியானவரோட உறவு தொடங்குகிற நாள். இந்த நாள்ல இருந்து ஆவியானவரோட உறவாட போறீங்க. நீங்க எத்தனையோ நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். ஆனா ஆண்டவர் திரும்ப உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார், அனல் மூட்ட விரும்புகிறார். இதுவரை அந்நிய பாஷை அபிஷேகம் பெறாதவர்கள் ஒருவேளை கர்த்தர் அபிஷேகம் பெறணும்னா முன்னாடி வந்துருங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். கரங்களை வைத்து உங்களை மேல ஜெபம் பண்ண போறேன்.